சொல்லுங்க, இயேசுவே நீர் இல்லாமல் எங்களுக்கு ஒன்றுமே இல்லைப்பா. நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும், உம்முடைய பிரசன்னம் மட்டும் போதும். ஓ ஜீசஸ். கர்த்தாவே, தொடர்ந்து கிரியை செய்யும் உம்முடைய வசனத்தை தாங்க, உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர். அவருடைய கிருபைகளுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். இன்றைக்கும் உங்கள் மத்தியில் ஆண்டவர் கொண்டு வந்த தயவை எண்ணி கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சுகமாக இருக்கிறீங்களா? வாழ்ந்திருப்பீர்களாக, செழித்திருப்பீர்களாக, பலுகி பெருகுவீங்களாக, பூமியை நிரப்புவீர்களாக. ஆமென். கர்த்தர் உங்களை தொடுவார், கர்த்தர் உங்களை அனல் மூட்டி எழுப்பி விடுவார், கர்த்தர் உங்களை உயிரடைய பண்ணுவார், கர்த்தர் உங்களை புதுப்பிப்பார். கர்த்தர் செய்ய ஆமென். வலது காலில் இந்த பாதத்தில் யாருக்கா பிரச்சனை இருக்கா? இப்படி கேட்டா வாங்க, கர்த்தர் உங்களை தொடுகிறார். எஸ், சுகத்தை தருவாராக. காலை கர்த்தர் தொடுகிறார், வலிகளை கர்த்தர் சுகப்படுத்துகிறார். ஒரு ஆள் வந்தோடனே அடுத்த ஆளும் வருது பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் வந்துடுறாங்க. உங்களுக்கு வலது காலா இடது காலா? வலது கால். லெஃப்ட் ஆர் ரைட்? லெஃப்ட் பாருங்க. உங்களுக்கு லெஃப்ட். ஓகே. கால் எந்த இடம்? யாருக்கு? உங்களுக்கு. உங்களுக்கு நிறைய இருக்கிறாங்க. இயேசுவே. ஹல்லேலூயா. வந்துருங்க, எல்லாரும் வந்துருங்க. ஆமாம், முன்னுக்கு வந்துருங்க. ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாம் ஜெபம் பண்ணிட்டுருங்க. யாரும் வேடிக்கை பார்க்குற எண்ணத்தில் இருக்காதீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த கால வேளையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கர்த்தர் தம்முடைய கிரியைகளை விளங்க பண்ணுகிறார். ஆமென். முட்டு பிரச்சனை, ஹல்லேலூயா. கண்களை மூடுங்க, ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இயேசு இந்த ஆலயத்தில் வந்திருக்கிறார். அவருடைய பிரசன்னம் தான் உங்களை சுகமாக்கும். அவருக்குள்ளிருந்து வல்லமை புறப்பட்டு வருகிறது. வல்லமை புறப்பட்டு வருகிறது. கர்த்தாவே, ரொம்ப பயத்தோடு வந்திருக்கிறீங்க, ரொம்ப கலக்கத்தோடு வந்திருக்கிறீங்க. நிறைய கேள்விகள் உங்களுடைய மனதில். ஆண்டவரை சுகப்படுத்துகிறார், சுகப்படுத்துகிறார். அக்னி உங்கள் மேல இறங்கி வருது. எஸ், எஸ். தேவாவியான உங்களை தொடுகிறார். பரிசுத்தாக என்று வல்லமை ஒரு சைடுக்குள்ள ஸ்டாப் வந்து சரீரம் செயலிழந்து போகும்படியாய் போராடின பிசாசுடைய கிரியைகளை உடைத்து எறிகிறார். அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. எஸ், சுகம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். ரிசீவ் த ஹீலிங், ரிசீவ் த ஹீலிங், ரிசீவ் த ஹீலிங். இயேசு தொடுகிறாம்மா, இயேசு தொடுகிறார். இயேசுவின் கரம், ஆணி பாய்ந்த கரம் உங்களை தொடுகிறது. ஆண்டவர் தொட்டதற்காய் நன்றி, ஆண்டவர் தொட்டதற்காய் நன்றி. செக் பண்ணி பாருங்க, செக் பண்ணி பார்த்துட்டு போங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அந்த வலி அப்படியே மாறட்டும். அந்த கை கால்கள், நரம்புகள், எலும்புகள், இரத்த நாணங்களில், மசில்களில் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரட்டும். ஒரு விடுதலை இப்பொழுதே உண்டாகட்டும். இயேசுப்பா தொடுங்க. ஹல்லேலூயா. இனி அந்த வியாதி இல்லைம்மா, இனி அந்த வியாதி இல்லை. சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறாய்.
சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறீங்க, சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறீங்க. அப்பா, இந்த மகனை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். எஸ், நடக்கிறதற்கு காலை கதர் பலப்படுத்துகிறார், பலன் உண்டாகிறது, எலும்புகள் பலப்படுகிறது, சுகம் உண்டாகிறது இயேசுவின் நாமத்தினால. ஆமென். போங்க உட்காருங்க. ஹல்லேலூயா. செக் பண்ணி பாருங்க, செக் பண்ணி பாருங்க, செக் பண்ணி பாருங்க. செய்திக்கு நேராக கடந்து போவோம். ஆண்டவர் உங்களோடு தேங்க்யூ லார்ட். நன்றி இயேசுப்பா. ஆமென். எல்லாம் சரியாயிட்டு. ரெண்டு கையை வைத்து நன்றி சொல்லுவோம். நன்றி இயேசுப்பா, நன்றி. ஆமென். உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு நல்ல ஒரு ஆமென் தகப்பனை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல தகப்பன். ஆமென். தகப்பனா பாருங்க, தாயா பாருங்க, அண்ணனா தம்பியா அக்காவா எல்லாம் பார்க்காதீங்க. ஆமென். அதெல்லாம் தூக்கி தூர போட்டுருங்க. சொந்தம் பந்தம் உறவெல்லாம் தூக்கி போட்டு தகப்பனா தாயா பார்த்து அவங்கள உற்சாகப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. கூட சேர்ந்து நில்லுங்க. ஆமென். சபை அடுத்த லெவலுக்குள்ளே போகுது. ஆமென். உங்களுக்கு 1 ஏக்கர் லேண்டு தருவார் ஆண்டவர். ஆமென். என்ன இது, நம்பவே இல்லையா? நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. அங்கே வந்து அந்த ரோடு திரும்பி உள்ளே வரும்போது ஆண்டவர் சொன்னார், இந்த சபைக்கு 1 ஏக்கர் லேண்டு தான் கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா. அதில் ஒரு பெரிய ஆலயம் கட்டப்படும், எல்லா வசதிகளும் அதில் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பார்க்கணுன்னு விரும்புறீங்க? அதை எத்தனை பேர் அதில் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். நீ தானே பேக் எடுக்க வந்த? பாஸ்டருடைய பேக் உள்ளே வந்தார். என்னப்பான்னு கேட்டேன். பேக் எடுக்க வந்தேன் அப்படின்னாரு. ஆமென். நான் கேட்டேன், ஏன் பேக்கா அப்படின்னு. இல்லை, எங்கள் பாஸ்டருடைய பேக் அப்படின்னாரு. ஹல்லேலூயா. அவன் அவரை பார்த்து கேட்டேன், ஏன் நான் உங்கள் பாஸ்டர் கிடையாது அப்படின்னு. அதில் எங்கள் பாஸ்டருடைய பேக்கா. ஹல்லேலூயா. பாராட்டுறப்பா. ஆமென். எங்கள் தகப்பன், எங்கள் சபை, உரிமை கொண்டாடுங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென். இங்கே வர்ற ஸ்கெடியூல் கிடையாது, நான் டக்குன்னு ஆண்டவர் மாற்றி கொண்டு வந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆமென். ஏதோ ஒன்றை இன்றைக்கி செய்வார். ஆமென். ஜனவரி மாதம் நாங்கள் சில ஊழியக்காரங்களாக ஒரு ஊழியர் கருத்தரங்களை நான் செய்தி கொடுத்துட்டு பேசிட்டு வந்து ஒரு ரூமில் தங்கினோம், ஒரு ஹோட்டலில். அப்போ சிலராக உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆண்டவர் சொன்னார், ஜூலை 25 உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாளாக இருக்கும் அப்படின்னாரு. எனக்கு தெரியல, நான் என் மகனுடைய திருமணத்துக்காக தான் இப்போ ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஜூலை 25 கல்யாணம் நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டேன். ஆனால் கல்யாணம் மே 22 முடிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. இப்போ ஜூலை 25 என்ன அப்படின்னு எதிர்பார்த்தா, நேற்றைக்கு ஒரு மகிமையான என்கவுண்டர். ஓ ஹல்லேலூயா. பயங்கரமான தேவ கிரிகள் நேற்றைக்கு.
ஆமென். சபையில் யாராலும் நிற்க முடியல. சேரில் உட்கார்ந்து வந்தவங்க எல்லாம் தூக்கி வீசப்பட்டாங்க. சேர்லேருந்து இயேசு தத்ரூபமாக அந்த ஆலயத்துக்குள்ளே இறங்கி வந்துட்டார். கண்ட்ரோல் பண்ண முடியலை. செய்தி கொஞ்சம் தான் ஆரம்பித்தேன், ஒரு 10 நிமிஷம் பேசியிருப்பேன், அவ்வளோதான். பிறகு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஹல்லேலூயா. அந்த பில்டிங்கே ஷேக் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு மகிமையான என்கவுண்டர். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறாரு, மகிமையானவைகளை நான் செய்வேன். உங்கள் நடுவில் நான் உலாவிக் கொண்டிருக்கிறேன். உங்கள் நடுவில் நான் எழுந்தருளி இருக்கிறேன். என் தேவன் எழுந்தருளுவார். தேவன் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர். இது உங்களுடைய அற்புதத்தினுடைய நாள் என்று கர்த்தர் சொல்கிறாரு. இது உங்களுடைய பெருக்கத்தின் நாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது உங்களுடைய மாற்றத்திற்கான நாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது உங்களுடைய டிரான்ஸ்ஃபார்மேஷனுடைய டே. ஹல்லேலூயா. இந்த மைக்கு மட்டும் பிரச்சனை பண்ணாமல் இருந்தது நான் செய்திக்கு போயிருப்பேன். ஆனால் மைக்கு பிரச்சனை பண்ணதுனால இப்போ ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கிறார். மகிமை உண்டாக போது, மகத்துவம் வெளிப்படும். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். மலேசியாவில் ஒரு பெரிய அசைவை கர்த்தர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. சபையில் அப்போஸ்தலர்களை கர்த்தர் எழுப்ப போகிறார். தீர்க்கதரிசிகளை எழுப்ப போகிறார். ஓ ஜீசஸ். ஜெபிக்கிறவங்களை எழுப்ப போகிறார். இந்த ஆலயம் பூட்டப்படாமல் திறந்திருக்கும். டெய்லி நான் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிக்கிறேன்னு சொல்லி 1 ஆள் 2 ஆள் 5 ஆள் 10 ஆள்னு வரும். ஹல்லேலூயா. சில நைட்டு வேலை முடித்து உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. தேவனுடைய ஆலயத்தில் அக்கினி இரவும் பகலும் எரிந்து கொண்டே இருக்கும். ஆமென். சின்ன தீப்பொறி விழுற மாதிரி ஒரு ஸ்பார்க் அது உண்டாகும். இன்னைக்கு உண்டாகலாம், அல்லது அடுத்த சண்டேல இருக்கலாம், இல்லை நீங்கள் காடியை ஓட்டிட்டு நடந்து போகும்போது இருக்கலாம். கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். எக்ஸ்பெக்ட் எ மிராக்கிள். எக்ஸ்பெக்ட் எ என்கவுண்டர் வித் காட். தேவ சந்திப்பை பெற நீங்கள் ஆயத்தமாகுங்கள். தேவனுடைய சந்திப்பு நீங்கள் எதிர்பாராத நேரத்தில், நீங்கள் நினைச்சிடாத நேரத்தில் தேவனுடைய சந்திப்பு உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் எதிர்பாராத நேரத்தில், நீங்கள் நினைச்சிடாத நேரத்தில் தேவனுடைய சந்திப்பு உங்களுக்கு உண்டாகும். ஆமாம். ரொம்ப செய்திகள் மனசில் வந்துச்சு. ஆனால் இப்போ அதை ஒன்றையுமே பேச அனுமதிக்கிறார்ல ஆண்டவர். ஹல்லேலூயா. பாருங்க, டைரி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆமென். அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ஆண்டவர் பேசுவார் உங்களோடு. ஒரு டிவைன் சந்திப்பு, என்கவுண்டர் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகும். ஆமென். போன வருடம் ஆமென் ஜூன் மாதம் 22ஆம் தேதி இப்படி சபையில் உபவாச ஜெபம் நடந்துகிட்ருக்கு. 21 days ஃபாஸ்டிங். அப்பொழுது எங்கள் சபை ஒரு மலையின் மேலே இருக்கும், கீழே ரோடு. சாயங்காலம் நேரம் நல்ல மழை. கரண்ட் இல்லை. கரண்ட் இல்லாட்டா எங்களுக்கு இன்வெர்ட்டர் இருக்குது. அது உள்ளே மட்டும் லைட்டு மட்டும்தான் ஒர்க் ஆகும். மைக்கு எதுவுமே யூஸ் பண்ணலை. ஒரு 50-60 பேர் இருந்திருப்பாங்க. ஜனங்கள் முழங்கால் போட்டு நின்று ஜெபம் பண்ணிகிட்ருக்குறாங்க. மாலை நேரம் தேசம் மொத்தம் இருண்டு இருக்குது. அந்த இருட்டு வெளிச்சத்தில் 2 ஊழியக்காரங்க எங்கள் சபையிலிருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு ஊழியத்துக்கு வந்தவர்கள். ஆக்சுவலி அவங்க வீட்டுக்கு திரும்ப போகிறது எங்கள் சர்ச் இருக்கிற பாதை வழி போக வேண்டிய அவசியம் இல்லை, வேறு ரூட்டில் தான் போகணும். ஆனால் ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, இந்த வழியாக நீங்கள் போங்க. அவங்க அந்த வழியே வந்தாங்க. வரும்போது திடீரென்று அந்த தேவ மனுஷன் பார்க்கும்போது ஆலயத்து மேலே ஒரு அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறத பார்க்குறாரு. அவங்களுக்கு சர்ச்சுனே தெரியாது. ஒரு தேவ மகிமை ஆலயத்தின் மேலே பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அவங்களால் தெரியாமலே காடியை
சர்ச் கேம்பஸுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க ஓட்டி. வரும்போது பார்க்குறாங்க சியோன் வர்ஷிப் சென்டர் அப்படிங்கிற போர்டு பார்த்த உடனே ஆச்சரியப்பட்டு வராங்க. ஒருவர் நின்று சொல்கிறாரு, அங்கே ப்ரேயர் நடந்துட்டுருக்கு, பாஸ்டருக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கிறாரு, நீங்கள் ஓடிப்போங்க அப்படின்னு. அல்லேலூயா. எனக்கு ஆப்பிரிக்காவிலேருந்து 2 தேவ மனுஷர்கள் செய்தி கொடுக்குறதுக்காக அன்றைக்கு மீட்டிங்கில் இருக்கிறாங்க. அவங்க முன்னால் ஸ்டேஜில் உட்காந்துருக்குறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, முதல்ல வந்தவங்களுக்கு டைம் கொடு. யாருன்னு எனக்கு தெரியாது. 2 பேர் வந்திருக்குறாங்க, டிஷர்ட் போட்டு வந்திருக்கிறாங்க, பாஸ்டர் மாதிரியே தெரியல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அவங்களுக்கு டைம் கொடு அப்படின்னு. அன்னைக்கு காலையில் தான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன் சர்ச்சில் உட்காந்து. ஆண்டவரே, இந்த வழியில் நூற்றுக்கணக்கான வாகனம் தினமும் போகுது, நாங்கள் சொல்லாமல் உம்முடைய மகிமையை பார்த்து ஆத்துமக்களை இதுக்குள்ளே நீர்னு செய்யணும், கொண்டு வரணும். உம்முடைய வல்லமையை, உம்முடைய மகிமையை பார்த்து ஜனங்கள் இந்த ஆலயத்துக்குள்ளே வரணும். அவங்களுக்கு செய்திக்கு தான் டைம் கொடுத்தான்னு அவர் சொன்னார். நான் அந்த வழியாக போகும்போது தேவ மகிமையை பார்த்தேன். அந்த மகிமை என்னை இந்த ஆலயத்துக்கு நேராக இழுத்து கொண்டு வந்தது. சபையினுடைய அட்மாஸ்பியரே மாறிடுச்சு. அவன் வழக்கமாக கூட்டம் நைட்டு 6:30 ஆரம்பித்தா 8:30, மேக்ஸிமம் 9 o'clock. ஏன்னா எல்லோரும் ரொம்ப தூரத்துலேருந்து நடந்து வருவாங்க. வீட்டுக்கு போயிட்டு காலையில் என்ன செய்யணும், வேலைக்கு போகணும். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் அன்னைக்கு மீட்டிங் தீர்ந்தது 12:30 மணிக்கு. அந்த மீட்டிங் பிறகு அந்த ஊழியக்காரங்க 2 பேரும் சாட்சி சொன்னாங்க, இந்த வருஷம் ஒரு நாள் கூட ரெஸ்ட் எடுக்க முடியலை. உலகம் ஃபுல்லாக அவங்கள கொண்டு போயிட்டார். என்கவுண்டர் ஸ்டார்ட் ஆக போகுது. தேவனுடைய சந்திப்பு உண்டாயிட்டுனா சரித்திரம் மாறும். தேவனுடைய சந்திப்பு சிலர் அப்படியே ஆளை மாற்றிடும். நீதிமொழிகள் புஸ்தகத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, மூடனை உரலில் போட்டு நொய்யோடு நொய்யாக குத்துனாலும் அவனுடைய மூடத்தனம் அவனை விட்டு. ஏதாவது புரிஞ்சுதா? உங்களுக்கு புரியாது, நான் சொல்கிறேன். சில ஆட்களை அவன் ஊழியக்காரங்க போட்டு பிரசங்கம் பண்ணி 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 அவன் ஜெபம் பண்ணு, பைபிளை படி, ஆலயத்துக்கு வாங்க, காணிக்கை கொடுங்கள், பிரேயர்ஸில் நடத்துங்க, டைமுக்கு வந்துருங்க இப்படின்னு போட்டு வசனத்தை போட்டு எவ்வளோ குத்துனாலும் என்ன செய்யாது. உங்களை சொல்ல நான் கூலாயில் இருக்கிற குட் நியூஸ் அசம்பிளியில் இருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் நல்லவங்க தான், ஆனாலும் நமக்குள்ள சில பிடிவாதங்கள்லாம் இருக்கும், மாறாது. ஆனால் ஆவியானவர் அசைவாடும் போதும் ஒரே செகண்டில் இவராக இப்படி மாறிட்டாரு. ஆமாம். சும்மா 20-30 வருஷமாக முயற்சி பண்ணியிருக்கிறேன் ப்ரேயர் செல்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, லீடர்ஸை எழுப்புறதற்கு. தோற்று போயிட்டேன், ரொம்ப தோற்று போயிட்டேன். ஆமாம். நம்ம ஒரு பக்கத்தில் இழுத்தா அவங்க இன்னொரு பக்கத்தில் எழுப்பாங்க. அப்படி நீங்கள் அப்படி இல்லை பாஸ்டர், உங்களுக்கு அப்படிப்பட்ட ஆட்களும் இல்லை. அல்லேலூயா. ஆமென். எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான் தெரியுமா ஊழியத்தில். ஆமென், அல்லேலூயா. உபவாசம் பண்ண மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க. இப்போ இல்லை, அந்த காலத்தில். ஆனால் இப்போ 10 இடத்துல ஒரே டைமில் பிரேசல் நடக்குது. 30 லீடர்ஸ் எழுப்பிட்டாங்க. அவங்கள ஆண்கள், சின்ன பையங்க, 20க்கும் 30க்கும் இடையில 30 பேர் எழுப்பியிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆத்துமங்களை கர்த்தர் கொண்டு வருகிறார். டெய்லி ஒரு 10 பேர் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணுறாங்க சர்ச்சில் 7 நாளும் ஃபாஸ்டிங் நடக்குது. 7 நாளும். அங்கே இருக்கும்போதும் ஆமாம், கேமரா தட்டி பார்த்தா தெரியும். சூத்திரம். அதிகாலை
5 மணிக்கு சர்ச்சை திறக்காம விட்டாங்க. மழை குளிர். 2 அம்மாமார் இப்படி படியில் உட்காந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மாற்றம் வந்துருச்சுன்னா சர்ச்சு திறந்து இன்னைக்கு ஏர்கோன் போட்டு அவன் காடியில் கொண்டு வந்து உட்கார வச்சு ஜெபம் பண்ணாத ஆளுங்க எல்லாம் ஜெபம் பண்ணும். வெளியே உட்காந்து ஜெபம் பண்ணிடுவாங்க. மாறுதல்களை கத்தர் கொண்டு வர போகிறார். ஒரு மாற்றங்களை கத்தர் கொண்டு வர போகிறார். பரிசுத்த ஆவியானுடைய கிரியை இந்த ஊழியத்தில் அசைவாட போகிறது. ஹல்லேலூயா. ஓ ரபா சாந்தரா தியாக்கரத நமன. ஹல்லேலூயா. டைரி அடைச்சிடுவோம். ஹல்லேலூயா. அவர் நல்லவர். உங்கள்கிட்ட பேசுவார். மனுஷ சத்தம் அல்ல, தேவ சத்தத்தை நீங்கள் கேட்பீங்க. உடைய கண்கள் திறக்கப்படும், உடைய காதுகள் திறக்கப்படும். நீங்களா பார்ப்பீங்க, நீங்களா வெளிப்பாடுகளை பார்ப்பீங்க, நீங்களா தரிசனங்களை பார்ப்பீங்க. சபை என்னதுங்கிறத நம்ம சொன்னால் சில நேரத்தில் உங்களுக்கு புரியாது. ஆண்டவர் வெளிப்பாடை தந்தால் உங்களுக்கு புரியும். ஹல்லேலூயா. சில நேரம் நினைப்பாங்க, ஆமாம் இந்த பாஸ்டர் அந்த பாஸ்டர் ஃப்ரெண்டு, அதனால எல்லாம் இவர் சொல்லி கொடுத்துட்டாரு, அதனால தான் இவங்க வந்து இப்படி என்ன செய்கிறாங்க. நீங்கள் நினைக்க மாட்டீங்க நல்ல ஆட்கள். ஆனால் யார் நினச்சாங்கன்னு தொட்டு காட்டுறேன். ஹல்லேலூயா. கை வைத்து ஆமே சொல்லுங்க. ஆமே. நீங்களே பேசிட்டேன்னு ஆகும். நாங்கள் பேசும்போது உங்களுக்கு தோணுது அப்படி, இவர் ஏதாவது சொல்லி கொடுத்துருப்பாரு அதனால தான் வந்து பேசிட்டாங்க அப்படின்னு. ஆனால் நீங்களே எழும்பி சிலது ஆண்டவர் வெளிப்படுத்தின பேச ஆரம்பிச்சிட்டா நடக்க போகுது, நடக்க போகுது. ஹல்லேலூயா. சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இந்த குட்டி குட்டி பாஸ்டர்லாம் இங்கே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இங்கே வாங்கம்மா, இங்கே வாங்கம்மா, இப்படி வாங்கம்மா, இப்படி வாங்க, இதில் வாங்க, வாங்க வாங்க, குட்டி பாஸ்டர்லாம் வாங்க. பெரிய பாஸ்டர் ஆயிட்டீங்களா? குட்டி பாஸ்டர்னு சொன்னோன்னா புரியல அவருக்கு. பெரிய பாஸ்டர் ஆயிட்டார் போல. யா கம் கம் கம். யா யா யா. ஸ்தோத்ரா. பிஷப்பா அது? வாங்க பிஷப் வாங்க. பாருங்க பிஷப் வந்து நிற்குது. நிறைய சபைகளை ஓவர்சீஸ் பண்ண போகிறாங்க. நூற்றுக்கணக்கான சபைகளுக்கு பிஷப்பாக மாத்துறாரு. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை இன்னைக்கு இம்பார்ட் பண்ணுறார். அதை சிறு குழந்தையின் மேலே தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்பதாகவே கர்த்தர் அழைத்தார், தெரிந்தெடுத்தார். தாய் வயிற்றில் இருக்கும்போதே யோவானை அபிஷேகம் பண்ண முடியும்னா இது அபிஷேகம் பண்ண முடியுமா முடியாதா? எரேமியாவை பார்த்து சொன்னார், தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போதே உன்னை நான் என்ன செய்தேன். நேற்றைக்கு ஆண்டவர் சொன்னார், நேற்றைக்கு மீட்டிங்கில், பகல் மீட்டிங்கில் பங்கெடுத்த அத்தனை பேரும் மகிமையான ஊழியக்காரங்களாக மாறுவாங்க 20 வருஷம் தாண்டும் போது. ஒரு ஆள் கூட மிஸ் ஆகாது அப்படின்னு. ஜீசஸ். ஹல்லேலூயா. டைரியெல்லாம் அடைச்சிட்டு ஆண்டவர் சொல்லிட்டு தான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. 20 வருஷத்துக்கு முன்னால், 25 வருஷத்துக்கு முன்னால் நான் சொன்னேன் இல்லையா, நம்ம சொன்னால் கேட்கல, யாருமே வரல. இப்படி குழந்தைகளை கூப்பிட்டு வச்சு நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். அவங்க பார்த்து சொன்னாங்க தரிசனங்களில், பாஸ்டர் பெரிய 5 ஏக்கர் லேண்டு தர்றார் ஆண்டவர், பஸ்ஸில் ஆட்கள் சபைக்கு வராங்க, ஆம்புலன்ஸுகள் சபைக்கு வரும். எதுக்கு? ஹாஸ்பிட்டலில் கைவிட்ட கேஸெல்லாம் எங்கே வரும்? சபையிலிருந்து கைவிட்ட கேஸ்ன்னு ஒன்று இருக்காது. சபையிலிருந்து யாரும் கைவிடப்பட்டு போக மாட்டாங்க. உலகம் கைவிட்ட கேஸ் எல்லாம் இங்கே வரும்.
மனுஷன் கைவிட்டதெல்லாம் இங்கே வரும். தோல்வி அடைஞ்சதெல்லாம் இங்கே வருவாங்க. ஒடுக்கப்பட்டவங்க, கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவங்க, அவங்க தான் வருவாங்க. அவர்களுக்கு நீங்கள் தலைவனாக மாறுவீங்க. 600 பேரை தருவார். உங்களுக்கு புரியலை. நீங்கள் நினச்சிட்டீங்க 600 பேர் உள்ள சபை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டீங்க. தப்பு. 600 லீடர்ஸ், 600 பராக்கிரமசாலிகள். அப்போ அது கீழே எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு ஆளுக்கு கீழே ஒரு 50 கூட்டுங்க. சீக்கிரமாக கால்குலேட் பண்ணி சொல்லுங்கள். தெரியல. ஓ ஜீசஸ், 3000. ஒரு ஆள் கூட 10 சேர்த்தாலே 6000 ஆயிடுச்சு. ஆமேன். அப்படின்னா 30,000 ஆயிடுச்சு. ஆமேன். சோத்திரம். இப்போ உள்ள ஆட்களுக்கு எல்லாம் ஃபோனில் தட்டினா தான் கணக்கே வரும். நமக்கு மைண்டில் தட்டினால கணக்கு வருது. அல்லேலூயா. என்ன பாலங்கிச்சோ மட்டும்தான் பெரிய சபை கட்ட முடியுமா? என்ன சதீஷ்குமாரால் மட்டும்தான் முடியுமா? என் தேவன் எனக்காய் எல்லாமே செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் எல்லாமே செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டு. கையை உயர்த்தி கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மையா கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே. நீங்க மறந்துடுவீங்க, கேட்டவங்க மறந்துடுவாங்க. தீர்க்க தரிசனம் கேட்டவங்க எல்லாம் அனுசரிஞ்சிருவாங்க, மறந்துடுவாங்க. எத்தனை தரிசனம் பார்த்துருப்போம், எத்தனை தீர்க்க தரிசனம் கேட்டிருப்போம், மறந்துட்டோம். நிறைய மறக்க மாட்டார். ஓ, மறக்க மாட்டார். ஏற்ற வேளையில் நினைப்பார், நினைக்க போகிறார், நினைச்சிட்டார். நினைச்சா சிறகிறப்பு மாறும், நினைச்சா அற்புதம் நடக்கும். நினைச்சிட்டார்னா அப்படியே சூழ்நிலைமை என்ன செஞ்சிடும், மாறிடும். ஒரு அபிஷேகம் உங்கள் மேலெல்லாம் வச்சுருக்கிறாரு. தரிசனங்களை பார்க்க போகிறீங்க, தீர்க்க தரிசிகளாக எழுப்ப போகிறீங்க. ஒரு இம்பார்ட்டேஷன் இந்த குழந்தைகளின் மேலே அப்படியே உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கூட இன்னைக்கு ஜெபிச்ச ஆமென் அநேகர் இன்னைக்கு மகிமையான ஊழியக்காரங்க, பல சபைகளுக்கு ஊழியக்காரங்க. ஆமென். 25 வருஷமாக இந்த குழந்தைகள் பார்த்து சொன்ன தரிசனம் எதுவுமே நடக்கலை, எதுவுமே இல்லை, நிறைய நடக்கலை. ஏன்னா பெரிய பெரிய தரிசனம். இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் ஆண்டவர் திரும்பவும் சொன்னார். அதெல்லாம் முன்பு தெரியாத ஆட்கள் வந்தாங்க, அவங்க சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆண்டவர் செய்ய போகிறார், நிறைய செஞ்சுருக்கிறார், நிறைய நிறைவேற்றிட்டார், நிறைய ஆண்டவர் செஞ்சிட்ருக்கிறார். தரிசனம் வளர்ந்து கொண்டே இருக்கும். குறித்த காலத்துக்கென்று தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் நிறைவேறும். அது தாமதிப்பது இல்லை. தேவனுடைய தரிசனங்கள் தாமதிப்பது இல்லை. ஆளையில் அவங்க ஒவ்வொருத்தட்டையும் ஆண்டவர் பேசுவார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு என்கவுண்டர் உண்டாகும். உங்களோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை பண்ணும்படி இறங்கி வருகிறார். இன்றைக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார் கர்த்தர். அவன் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். என்னன்னு தெரியல, அந்த வசனத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதியிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம்
பயங்கரமாக இருக்கும். உங்க கூட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணணும்னு விரும்புறீங்களா? உடன்படிக்கைன்னா என்ன? ஆங்கிலத்தில் சொன்னால் கவனன்ட், அதை கொஞ்சம் கூட லகுவாக சொன்னால் எக்ரிமெண்ட். ஆமேன். எக்ரிமெண்ட் பார்த்துருக்கிறீங்களா? என்ன எக்ரிமெண்ட்? இந்த பில்டிங் நீங்கள் வாடகைக்கு எடுத்துருக்கிறீங்க, என்ன பண்ணுறோம்? எக்ரிமெண்ட் பண்ணோம். என்ன செய்யணும், செய்யக்கூடாது. அவங்க பில்டிங் தந்துருக்குறாங்க, அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? சைன் பண்ணுறோம். என்ன கொடுக்குறோம்? உடன்படுறோம். இவ்வளோ காசு நான் உங்களுக்கு மாதம் மாதம் தருவேன் என்று ஒப்பந்தம் பண்ணுறேன். நீங்கள் காசு கொடுக்காட்டா என்ன ஆகும் சொல்லுங்க? ஒப்பந்தம் மாறிடுச்சு. காசே கொடுக்கல, அவர் லாக்க போட்டு போயிடுவார். அவ்வளோதான். அல்லேலூயா. ஏன் சில ஒப்பந்தங்கள் இன்னும் நிறைவேறல? அவர் உண்மையாக தான் இருக்கிறாரு. அவர் ஒப்பந்தம் பண்றாரு. எப்படி ஒப்பந்தம் பண்றார்? அதை குறித்து நான் நினைச்சேன். டக்குன்னு ஆண்டவர் பேசினார். ஒன்று, இரத்தத்தினால் உடன்படிக்கை. என்னால? எந்த ரத்தம்? ஆட்டு ரத்தமா, கோழி ரத்தமா, மாட்டு ரத்தமா, பன்றி ரத்தமா? குற்றமற்ற மாசற்ற விலையேறப்பெற்ற இயேசுவின் இரத்தத்தினால அந்த இரத்தத்தை தந்து, அந்த இரத்தத்தினுடைய விலை என்ன தெரியுமா? ஒரு ஆத்மாவினுடைய விலை முழு உலகத்தை பார்க்கணும். முழு உலகம்னா, உலகம்னு சொல்ற இந்த பூமி அல்ல. பூமி இந்த ஒரு கோளம்தான். உலகம் அப்படின்னு சொன்னா இந்த எல்லா கிரகங்களும், நாம் பார்க்குற வானமண்டலம், பூமி எல்லாம் சேர்ந்த பேர் தான் என்னது? உலகம். ஆமென். அல்லேலூயா. ஒரு பில்டிங் விலை 3 மில்லியன் அப்படின்னா எத்தனை பில்டிங் இருக்கு? ஆமென். இந்த கூலாய் மட்டும் என்ன விலை வரும்? அது எல்லாம் வாங்க முடியுமா நம்மளால? அப்படின்னா ஜோகர் பார்க்கு என்ன விலை இருக்கும்? ஒரு ஃப்ளாட் எடுத்துருங்க, என்ன விலை வரும்? அல்லேலூயா. மில்லியனேர் சொல்றோம். ஆனா யாரும் இந்த உலகத்தை வாங்க முடியாது. இந்த முழு உலகத்தை பார்க்கல நீங்கள் விலையேற பெற்றவங்க. யாரையும் அற்பமா எண்ணாதீங்கன்னு சொல்ல காரணம் என்ன? அந்த ஆத்மா விலையேற பெற்றது. அப்போ ஒரு ஆத்மா ஒரு முழு உலகத்தை பார்க்கலும் விலையேற பெற்றனா, இத்தனை ஆத்மாக சேரும்போது எவ்வளவு விலை இருக்கு? இந்த முழு உலகத்திற்காக அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார் என்றால் அந்த இரத்தத்தினுடைய விலை எவ்வளவு? அவ்வளவு பெரிய இரத்தத்தை விலையாக தந்து ஒரு எக்ரிமெண்ட் சைன் பண்றாரு. பூமி எங்கும் எந்த ஜாதி இடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் அப்படின்னா அந்த உடன்படிக்கைக்கு எவ்வளவு விலை இருக்கிறது, எவ்வளவு வல்லமை இருக்கிறது, எவ்வளவு அதிகாரம் இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. இரத்தத்தை விலையாக தந்து எக்ரிமெண்ட் சைன் பண்ணி இருக்கிறார். 2 வசனத்தை விலையாக தந்தார். சாதாரண இல்லை இந்த வேத வசனம். இந்த வேத வசனம் பொன்னை பார்க்கலும் விரும்பத்தக்கது. ஹல்லேலூயா. இந்த வேத வசனம் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகிற தெளித்தேனிலும் மதுரம் உள்ளதாக இருக்கிறது. அடுத்து இந்த வசனம், ஆமென், வானம் மாறி போகலாம், பூமி மாறி போகலாம், கர்த்தருடைய வார்த்தையோ ஒரு நாள் என்ன செய்வதில்லை, மாறுவதில்லை. இந்த வசனத்தில் என்ன இருக்கிறது? வல்லமை இருக்கிறது. கிரியேட்டிவ். அவ வார்த்தையை சொல்ல ஒன்னா உருவாச்சு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அப்ப எப்படி அக்ரிமெண்ட் பண்ணுகிறார்? இந்த வசனத்தின் மூலமாய் அவர் உடன்படிக்கை செய்கிறார். 3 பரிசுத்த ஆவியை தந்து
அந்த ஆவியானவரை அச்சாரமாய் முத்திரை போட்டு நான் சீல் பண்ணிட்டப்பா உண்டு எக்ரிமெண்ட். ஒவ்வொருத்தருக்கும் சொல்லப்பட்ட வாக்கு தத்துவம் இரத்தத்தால், வசனத்தால், ஆவியால் சைன் செய்யப்பட்டு கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்கள்கிட்ட என்னென்ன வாக்கு தத்துவம் தந்தாரோ அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்த தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள் அப்படின்னு சொன்ன இந்த எக்ரிமெண்ட் இரத்தத்தால, வசனத்தால, பரிசுத்த ஆவியினால சைன் செய்யப்பட்டு உங்க கையில தந்திருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். நான் கேட்குறேன், ஆமாம், நீங்கள் ஒரு வீடு வாங்கினீங்க, அதனுடைய டாக்குமெண்ட்டை சும்மா தூக்கி போடுவீங்களா? என்ன செய்வீங்க? லேமினேஷன் பண்ணி கவரில் வச்சு எங்கே வைக்கிறோம்? லோக்கரில் வச்சுருவோம். வெரி குட். நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க. இது பொய் சொல்லாதீங்க, பொய் சொல்லாதீங்க, சும்மா வாயில் சொல்லாதீங்க. வாயில் வடை சுட்டுருவாங்க இந்த ஆட்கள். ஹல்லேலூயா. ஆமென். வாயிலெல்லாம் வடை சுடக்கூடாது. இது என்னமோ இங்கே போட்டிருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை வரும்போது தான் உங்களுக்கு தெரியுது. அது எத்தனை பேர் பார்க்குறாங்களோ என்னமோ யாருக்கு தெரியும். ஹல்லேலூயா. விலையேற பெற்றதை நம்முடைய கையில் தந்திருக்கிறார். எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் நடக்கும். ஏனென்றால் இது வசனத்தால், இரத்தத்தால், ஆவியால் முத்திரையிடப்பட்டு தரப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குத்தத்தம் விலையேறப்பெற்றது. பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்குள்ளும் தான் உங்களை அவன் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன்னு சொன்னார். நான் அப்படியே செய்வார். தேவர்கீ சகலத்தையும் செய்ய வல்லவர். இந்த செய்ய நினைத்து தடைபடாதுன்னு சொன்னார்னா அப்படியே செய்வார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆமேன். கர்த்தர் என்கவுண்டர் பண்ணும்போது அந்த என்கவுண்டரில் உடன்படிக்கை இருக்கும். அந்த உடன்படிக்கையில் ஒரு வாக்குத்தத்தம் இருக்கும். சொல்லுங்கள். என்கவுண்டர் நடக்கும்போது உடன்படிக்கை நடக்கும். உடன்படிக்கையில் வாக்குத்தத்தம் இருக்கும். எப்போ நம்ம அந்த உடன்படிக்கைக்கு நம்முடைய பகுதியிலிருந்து செய்ய வேண்டியதை, நம்மிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிறத நம்ம செய்கிறோமோ அப்பொழுது அந்த உடன்படிக்கை சக்ஸஸ் ஆயிடுச்சு, நிறைவேறிடுச்சு. ஹல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன்கிட்ட உடன்படிக்கை பண்ணுப்பா, அதனால் முதல்ல வேறு பிரித்தார். சொல்லுங்கள். வேறு பிரித்தார். முதல்ல எங்கேருந்து வேறு பிரித்தார்? ரொம்ப அப்பா அப்பா அப்பான்னு சுற்றி சுற்றி வந்தார். வேற தேராகு. ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவர் அழைச்ச உடனே வந்தாலும் தேராக கூப்பிட்டுட்டு தான் வந்தார். யாரை கூப்பிட்டுட்டு? தேராகையும் கூப்பிட்டுட்டு. ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய தேசம், உன்னுடைய ஜனம், உன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. அப்போது அதான் கட்டளை, நீ செய்ய வேண்டியதான். ஆனால் உனக்கு நான் செய்ய வேண்டியது 7 காரியம். ஹல்லேலூயா. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டிருப்பார் அப்படின்னு 7 ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு சொன்னார். ஆனால் ஆபிரகாம் செய்ய வேண்டியது ஜனம், தேசம், தகப்பன் வீட்டை விட்டு காண்பிக்கிற தேசத்துக்கு என்ன செய்யணும்? அதான் எக்ரிமெண்ட்டில் 2 இருக்கு இல்லையா? ஹல்லேலூயா. ஆமாம். நான் உங்களுக்கு பில்டிங் தரேன், இந்த பில்டிங்கை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், பில்டிங்கை பத்திரமா பாதுகாக்கணும், இதுக்கு அட்வான்ஸு பே பண்ணணும், இதுக்கு வாடகை கொடுக்கணும். இது நம்ம செய்ய வேண்டியது. அவங்க அந்த பில்டிங்கை என்ன செய்கிறாங்க? நமக்கு தராங்க, நம்ம உபயோகிக்கிறதுக்கு. அவன் நிலத்தை வாங்கும்போது எக்ரிமெண்ட், கல்யாணம் நடக்கும்போது என்னது? எக்ரிமெண்ட். ஹல்லேலூயா. கல்யாணத்துக்கு கணவன மனைவியை கை கொடுக்குறோம். இதுதான் நம்ம பண்ணுற எக்ரிமெண்ட் இல்லையா? வசனத்தின்படி. ஆமென். இன்னைக்கு ஆண்டவரோடு எக்ரிமெண்ட் பண்ணுறவங்கள அந்த கையை உயர்த்தி ஆண்டவருக்கு கொடுங்களேன்.
என் கூட எக்ரிமெண்ட் பண்ணுங்கப்பா, இந்த கையை உங்கள் கையில் தரேன். உங்களுக்கு என்ன வார்த்தை சொன்னாரோ அந்த வார்த்தையை நினச்சிக்கிடுங்க. அந்த வார்த்தையை சொல்லி ஒரு எக்ரிமெண்ட் இன்னைக்கு சைன் பண்ணப்படுகிறது. இல்லை, உங்களுக்கு பண்ணப்பட்ட எக்ரிமெண்ட் புதுப்பிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா! எவ்வளோ தேவ பிரசன்னம், எவ்வளோ தேவ மகிமை. ஆமென். ஹல்லேலூயா! ஸ்தோத்திரம். நான் ஒரு சாட்சி சொல்கிறேன் உங்களுக்கு புரியும்படியா. ஆமென். இவரை மட்டும் தான் நான் இருப்பேன் சின்னதில். வாங்கய்யா. இவரை மாதிரி தான், ஓமக்குச்சி மாதிரி. புரியல ஓமக்குச்சுன்னா இல்லையா? உங்களுக்கு சாப்பாடு தர உங்கள் அம்மா எல்லாத்தையும் சாப்பிட்டுருந்தாங்க தான் நீங்கள் இப்படி இருக்கீங்க. யேசுவே, யார் இவங்க அம்மா? சரி, சும்மா தான் சொன்னம்மா, கோவப்படுறாங்க. பாஸ்டர் எப்படி சொன்னார், நாளை இருந்து சபைக்கு வராமல் போயிட்டீங்கன்னா அப்படிலாம் செய்ய மாட்டீங்க. இடையில ஒரு ஜோக் தேவை தானே. அல்லேலூயா! என்ன மாதிரியே இருக்கிறார். ஆமென். எங்கள் அம்மாவனுடைய ஆசை என்னை ஊழியக்காரனாக மாற்றணும், ஊழியர் செய்யணும்னு. எங்கள் அப்பாவனுடைய ஆசை என்னை இன்ஜினியராக மாற்றணும்னு. +2 படிக்கிறப்போ ஹைட் ஆயிடுச்சு. அல்லேலூயா! ராத்திரி வேளையில் என்னுடைய ஹாஸ்டல் கொஞ்சம் தூரம் இருக்கும். ஒரு தென்னந்தோப்பு வழியாக வரணும். ஹாஸ்டல்லேருந்து டைனிங் ஹாலுக்கு வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்து வர்றேன். கையில் தட்டு, டம்ளர், அதை எடுத்துகிட்டு போகணும். ஜெயில் புள்ளி மாதிரி போனால் தான் சாப்பாடு. ஆமாம். சாப்பிட்டுட்டு அப்படியே மியூசிக் போட்டு பாட்டு பாடிட்டு வரேன். கிறிஸ்திய ஜீவிதம் சௌபாகிய ஜீவிதம், கத்தாவின் குஞ்சுங்கள் காரணதாயக, மலையாள பாட்டு. ஆமாம். கிறிஸ்தவ வாழ்க்கை பாக்கியமான வாழ்க்கை. ஆண்டவருடைய பிள்ளைகள் பாட்டு பாடி ஆராதிப்பாங்க. கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் இயேசுநாதர் தான் உண்மையான நண்பன் அப்படின்னு பாடிட்டு வரும்போது என் கொண்டு உண்டாது. தெரியாது என்னன்னு. என்னால் ஒரு இடத்துல வரும்போது நடக்க முடியலைன்னா கை கால் அப்படி மறைச்செல்லாம் போகலை. அந்த இடத்த விட்டு அசைய முடியாமல் அப்படியே ஒரு பிரசன்னம் என்னை மூடுது. அந்த இடத்துல என் கண்ணில் இருந்து கண்ணீர் வருது. பாடிட்டு இருந்து நான் அழுகிறேன். என்கிட்ட யாரோ பேசுகிற மாதிரி இருக்கு. என் ஊழியத்தை செவியா? ஆமென். எனக்கு காணிக்க வாங்குறதெல்லாம் பிடிக்காது. இன்னொரு ஆள்கிட்ட கையேந்துறது எனக்கு பிடிக்காது. நான் ஆண்டவரை பார்த்து சொன்னேன், ஊழியத்துக்கு வந்தால் கையேந்தணுமே, ஆள்கிட்ட தர்றது வாங்கணுமே. அந்த காலம் ஒரு 35 வருஷத்துக்கு முன்னால் எப்படி இருக்கும்? இன்றைக்கி டெவலப்னாலும் சபையில் ஒரு சபை கட்டுறதுக்கு என்ன பாடுன்னு அவர்கிட்ட கட்ட தான் தெரியும். சிங்கப்பூரில் வேலை செய்கிறீங்க நீங்கள்லாம், இருந்தும் சபை கட்டுறது கஷ்டமாக தான் இருக்குது. அங்கே சிங்கப்பூரில் வேலை செய்கிறவங்களும் இல்லை. அன்னைக்கு என்ன ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்ச டைமில் எங்கள் ஊரில் ஆட்களுடைய சம்பளங்கிறது ஹையஸ்ட் சம்பளம் அன்னைக்கு 80 ரூபா. 80 ரூபான்னா என்ன, 4 வெள்ளி கூட வராது. நீங்கள் 80 வெள்ளின்னு நினச்சிட்டீங்களா? அல்லேலூயா! 35 வருஷத்துக்கு முன்னால், இன்னைக்கு கிடையாது. இன்னைக்குன்னு தப்பாக அந்த கணக்கு போடாதீங்க. 35 வருஷத்துக்கு முன்னால் சபை கட்டுறது கஷ்டங்கிறது தெரியும், ஊழியம் கஷ்டம்னு தெரியும். ஆண்டவர்கிட்ட சொன்னேன், இந்த கை ஏந்த மாட்டான்ப்பா. எனக்கு தோணுது அப்பவுமே ஒரு கை வந்து இந்த கையை பிடிக்குது. கொஞ்சம் பின்னால் கையை இப்படி உயர்த்துனீங்க இல்லையா? எத்தனை பேர் உணர்ந்தீங்க கையை பிடிச்சது? இன்னைக்கு ஆண்டவர் தான் என்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறாரு. நானும் நினைக்கல, அவரும் நினைக்கல, நீங்களும் நினைக்கல.
ஒரு என்கவுண்டர் இன்னைக்கு நடக்கும். யாரோ ஒருவரை தொடுவார். நான் எல்லாரையும் தொடுவார்னு சொல்ல மாட்டேன், யாரோ ஒருத்தரை தொடுவார். ஆனால் நீங்கள் நினச்சிக்கணும், அந்த ஒரு ஆள் நானாக இருக்கணும்னு. ஆமென். அந்த பிரசன்னத்தில் நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஐ ஆம் ரெடி லார்ட், நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. ஆனால் ஒரு கண்டிஷன் ஆண்டவரே, யார்ட்டையும் கையேந்த விட்டுறக்கூடாது. 35-40 வருஷம் ஆயிடுச்சு, இன்னைக்கு வரை யார்ட்டையும் கையேந்தாம. தேவ குரலை நான் கேட்டேன், உன்னுடைய நினைவுகள் அல்ல என்னுடைய நினைவுகள், உன்னுடைய வழிகள் அல்ல என்னுடைய வழிகள். பூமிக்கு வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே என் நினைவுகளும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கலும் உங்கள் வழிகளை பார்க்கலும் உயர்ந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஊழியத்தை குறித்து, உங்களை குறித்து, உங்களுடைய தலைமுறையை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற நினைவுகள் மகா பெரிய நினைவு. கிரகிக்க முடியாத அற்புதத்தை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. பாஸ்டர், கார்னர் பில்டிங் வாங்கிடுவீங்க. அதில் 3 ஆராதனை நடக்கும். அந்த 3 ஆராதனை நடக்கும்போது அடுத்த இடம் உங்கள் பேரில் எக்ரிமெண்ட் செய்யப்படும். ஜோகர்பார் பட்டணத்தில் 5 சபையை தருவார் உங்க கீழே. மலேசியா தேசத்தின் பல பகுதிகளில் கிளைகள் எழும்பும். உலகத்தின் சில நாடுகளுக்குள்ளே உங்களுக்கு கிளைகளை கத்த தருவார். சபையில் மில்லியனியர்கள் இருப்பாங்க. டத்துக்கள் வந்து இங்கே வரிசையில் நிற்பாங்க ஆராதனைக்கு. கொஞ்சம் முன்னால் சொன்னீங்க, பிரைம் மினிஸ்டருக்கு பிஸி கிடையாது, இங்கே ஜோகர் பாருக்கு வந்துட்டு போனார்னு. என் பிரைம் மினிஸ்டர் வந்து இங்கே உட்காந்து ஆராதிச்சுட்டு போகக்கூடாதா? ஒரு ஆலாபா ஷக் உரியாதார் அந்த அறையிலியார் கிரகிக்க முடியாத காரியத்தை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஒரு மாதத்துக்கு முன்னால் கஷ்டமாக இருக்காப்பா நிற்கிறது, உட்கார்றீங்களா? ஆமாம், பாருங்கள் என்னை விட ஃபயராக இருக்கிறாங்க அவங்க. ஹல்லேலூயா. சிங்க குட்டிகள். ஹல்லேலூயா. இப்படி நின்றுக்கிடுங்க, அபிஷேகம் அப்படியே இம்பார்ட் ஆகுது. ஹல்லேலூயா. இங்கிட்டு வாங்க, இந்த பக்கம். அப்போ 2 பக்கம் 2 பக்கம். ஹல்லேலூயா. எவ்வளோ அருமையான ஆட்கள் பாருங்க. பாஸ்டர் கண்ணில் இருந்து கண்ணீர் வந்தோன்னா போய் டிஷ்யூ எடுத்து கொண்டு வந்து ஹல்லேலூயா. நீங்க ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். அந்த உடன்படிக்கை, அவர் உண்மையா இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவர். எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன். பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. இன்றைக்கு உங்களை தொடுவாராக. உங்கள் மேலே அந்த அபிஷேகம் இறங்கி வரட்டும், ஓவர்ஃப்ளோ ஆகட்டும். ஹல்லேலூயா. 2 பேரும் ஒரே வீட்டு பிள்ளைகளா? தம்பி ஆனனும். ஹல்லேலூயா. பிறப்பிலேயே போராட்டங்கள், வாழ்க்கையே போராட்டங்கள், வாழ்க்கையே பிரச்சனைகள். ஆனால் அது மத்தியில் 2 பேரை கர்த்தர் எழுப்பியிருக்கிறார். அதிசயத்தை பார்ப்பீங்க. ஜெபிக்க ஆரம்பிக்கணும். வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணணும், பிள்ளைங்களுக்காக மட்டும். ஹல்லேலூயா. நீங்களும் ஜெபிக்கணும். கையில் எழுதுகொள்ள தருவார். கை நிறைய டாக்குமெண்ட் சைன் பண்ணும்.
ஹல்லேலூயா. அவன் ஊழியம் செய்வான், ஆனால் ஒரு தொழில் அதிபதியாக உயர்த்துவார். ஹல்லேலூயா. நான் சொல்றது இவங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் தான். ஆமென். சிலர் நினைக்கிறாங்க எல்லாத்தையும் இவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு போயிடுவாரோ அப்படின்னு. நினைச்சீங்களா இல்லையா? இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர். அடுத்தது இந்த சபையில நடக்க போகுது. குருடரின் கண்களை திறப்பவர், செவிடரின் செவிகளை திறப்பவர், அவன் நல்லவன் நல்லவரே. குருடரின் கண்களை திறப்பவர், அவன் நல்லவன் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவன் நல்லவன் நல்லவரே. அவன் நல்லவன் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. போதும். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவர், மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர், அவர் செய்ய நினைத்தது தடவில்லை. ஒரு சாட்சி சொல்லிடுறேன். இந்த சபையில் ஆமென் 3 வாரத்துக்கு முன்னால் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் வந்து தங்கினார். அவர் இந்தியாவினுடைய அத்தனை ஸ்டேட்டுக்கும் போய் ஜெபம் பண்ணி ஆரம்பித்தார். அவருடைய இடத்துல ஜெபம் ஆரம்பிச்சுட்டு தான் வந்தோம். அந்த ஜெபம் ஆரம்பிக்கும்போது சரியாக இன்றையிலேருந்து 40 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சண்டே ஈவினிங் அவருடைய சர்ச்சில் போல, பெரிய சர்ச் கொச்சினில், ஜீசஸ் ஜெனரேஷன் நீங்கள் கூகுளில் அடித்தா அந்த ஆடிட்டோரியம் பார்க்கலாம். அதில் போய் மீட்டிங், கொஞ்சம் ஊழியக்காரங்க உட்காந்தோம். நைட் ஃபுல்லாக ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணிகிட்டு இருக்குமோ ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக பேசினார். இந்தியாவை கண்ட்ரோல் பண்ணுகிற 5 தலைவர்கள் இருக்கிறாங்க. நாங்கள் 5 ஊழியக்காரங்க கை கொடுத்த போது ஆண்டவர் பேசினார். இந்த 5 பேரையும் கதை தொட போகிறார். இந்தியாவில் ஒரு அசைவு உண்டாக போகிறது. டெல்லியில் மாற்றங்கள் உண்டாக முடியும். சரியாக 40 நாள் ஆகலை, டெல்லி மாறிட்டு இருக்கு. பார்க்குறீங்களா நியூஸில்? நேற்றைக்கு ரிசர்வ் பண்ண வச்சுட்டாங்க எஜுகேஷன் மினிஸ்டர். முடியாது. ஆண்டவர் எங்கிட்ட ஃபாஸ்டிங் ப்ரேயரில் பேசினார். சில ஊழியக்காரங்களை ஆண்டவர் எழுப்பி டெல்லியில் போய் உட்காந்து ஜெபம் பண்ண போகிறாங்க. சரி, இது லைவ் போகலையே. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. பெரிய திருப்பங்களை கர்த்தர் கொண்டு வர போகிறார். அந்த மனுஷனுடைய சாட்சி, அவர் சொன்னார், கீரை வியாபாரம் பண்ணுறவர். என்ன செய்யற? ஆனால் ஆண்டவர் அழைச்சிட்டார். 23வது வயசில் ஆண்டவர் தொட்டார். அங்கே அப்பா அம்மா ரட்சிக்கப்படல, ஆனால் படிப்பறிவு கிடையாது. கீரை விற்கிறவர். கீரை விற்கிறவர்னா தெரியுதா உங்களுக்கு? ரொம்ப ஏழ்மை. ஆனால் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை சபையில் வந்து ஆராதனை, சபையில் 3 ஆராதனை, அந்த 3 ஆராதனையும் பங்கெடுத்துட்டா போவார். என்கவுண்டர் நடக்கணும்னா அப்படி இல்லை தான். நம்ம ஒரு ஆராதனையிலேயே உட்காந்து பாம்பு நெளிஞ்ச மாதிரி நெளிகிறோம். உங்களை சொல்ல, நீங்கள் நல்லா தான் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நெளியக்கூடாது, உட்காந்துட்டு சந்தோஷமாக ஆராதிக்கணும். ஆமென்.
அல்லேலூயா. கேரளில் பயங்கரமான மீட்டிங் நடந்துச்சு. மீட்டிங் எங்களால் முடிக்க முடியல, நான் முடிச்சுட்டேன். ஏன்னா ஆட்கள் அடுத்த நாள் வேலைக்கு போகணும் இல்லையா. சிலர் வந்து சொன்னாங்க, பாஸ்டர் இனி கொஞ்சம் நேரம் கூட நடத்தியிருக்கலாமே, முடிச்சிட்டிங்களே அப்படின்னு. பாராட்டுறேன், மலேசியா மாறுது. அல்லேலூயா. சபையில் 10:30 ஆயிரும், நைட்டில் 11 மணி ஆயிட்டுன்னு வைங்க. திரும்ப போய் மக்காங்கடையில் உட்காந்து சாப்பிட்றது திரும்ப 1.5 மணி நேரம் போயிடுது. அந்த 1.5 மணி நேரத்தை இந்த ஆலயத்துக்குள்ளே செலவு பண்ணால் எழுப்புதல் சீக்கிரம் வந்துடும். புரியலை, உங்களுக்கு புரியலை. அல்லேலூயா. இன்னைக்கு சண்டே வீட்டில் போய் என்னத்தை செய்ய போகிறோம்? கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துட்டு போவோமே. அல்லேலூயா. கத்த பெரிய காரியத்தை செய்வார். இந்த மனுஷன் பாருங்கள், காலையில் ஆராதனைக்கு போனால் 3 சர்வீஸ் முடிச்சுட்டு பசியோட தன்னுடைய மோட்டர் பைக்கை ஓட்டிட்டு தான் வீட்டுக்கு வருவார். வர்ற வழியில் கையில் காசு இருந்துச்சுன்னா ஒரு கடையில் ஏதாவது டீயை பண்ண சாப்பிட்டுட்டு அந்த மோட்டர் பைக்கு பெட்ரோல் போட்டு வீட்டுக்கு வந்து சேரணும். அன்னைக்கு ஆண்டவர் பேசுகிறார், உன் கையில் இருக்கிறத கர்த்தருக்கு கொடு. என்ன? கையில் இருக்கிறத கர்த்தருக்கு கொடு. அந்த 1 மாத பிஸ்னஸ் செய்கிறதுக்கு, கீரை பிஸ்னஸ் செய்கிறக்கூடிய 7,500 ரூபா கையில் இருக்குது. 1 மாதம் அதில் தான் கீரை எடுக்கணும், திரும்ப விற்கணும், திரும்ப ரொட்டேஷன் பண்ணணும். ஆனால் இப்போ ஆண்டவர் என்ன பேசுகிறாரு? உன் கையில் இருக்கிற கர்த்தருக்கு கொடு. கையில் இருக்கிற காணிக்கை அப்படியே காணிக்கை பையில போட்டார். நம்ம ஆண்டவர் பேசினா 2 தடவை யோசிப்போம். நீ யோசிச்சு போட்ட பிறகு வீட்டில் போயிட்டு திரும்ப சபையில் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி, தெரியாமல் போட்ட பாஸ்டர் திரும்ப கொடுங்கன்னு கேட்குற ஆட்கள் கூட இருக்கிறாங்க. அல்லேலூயா. நீங்கள் அப்படி இல்லாத இருக்காய் சோத்துறாங்க. ஆமென். நம்ம தான் சுற்றி வர்றோமே உலகம் ஃபுல்லா. ஆமென். அல்லேலூயா. அப்படி வாங்குறவங்க நிலைமையெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். பரிதாபம். கர்த்தருக்கு போட்டு ஆண்டவர் யாரையும் கட்டாயப்படுத்தலை, பிடுங்கெல்லாம் வாங்க மாட்டார். சோத்திரம். நான் சின்னதாக இருக்கும்போது எங்கள் சர்ச்சில் ஒரு மனுஷன், அவர் ஒரு சூப்பர்வைசராக இருந்தார். காணிக்கை போட்டார் தசம பாகம்ட்டு. ஏதோ பாஸ்ட்டுக்கும் அவருக்கு மனத்தாங்கல் வந்தோடனே பாஸ்ட்டு போய் இவ்வளோ காணிக்கை கொடுத்துருக்கேன், கணக்கு எழுதி வச்சுருக்கேன், கொடுத்துருங்க அப்படின்ட்டார். பாஸ்டரும் ரொம்ப என்ன சொல்கிறது, ரோசம் மானம் உள்ள ஆள். அவர் பார்த்தாரு, நீ இவ்வளோதான் கொடுத்தியா, நான் தரம் பண்ணிட்டு எடுத்து இருந்த காசெல்லாம் கொடுத்து விட்டார் ஓப்பான்ட்டு. அவன் பைத்தியமாக செத்தார். மூணு பிள்ளைங்க, 2 பையங்களில் 2 பேர் ஊழியத்துக்கு வந்தவங்க. ஒருத்தன் ஆக்சிடெண்ட்டில் எடுத்தான், ஒருத்தன் பின்மாற்றக்காரனா குடிகாரனா போயிட்டான். பிதாக்களுடைய அக்கிரமம் பிள்ளைகள்கிட்ட 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும். சிலருக்கு இதெல்லாம் தெரியாது பாருங்க, விளையாடிடுவாங்க. கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் வரும்போது தேவ சமூகத்தில் துணிகுறம் கொண்டுருவாங்க, பயம் இல்லாமல் போயிடும். நமக்கு தேவ பயம் எப்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். சோதரம், தப்பாக நினச்சிடாதீங்க. ஆண்டவர் பேச சொல்கிறது தான் பேசுகிறேன், நான் இறங்கிட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் பேசுவார், ஏதாவது பேசுவார், எல்லாத்தையும் பேசுவார். அப்போ இந்த மனுஷன் 7,500 ரூபா அப்படியே காணிக்கை பையில போட்டார். அவன் பசியோட சாப்பிடாம போகிறாரு. வண்டியில் பெட்ரோல் காலி ஆயிடுச்சு, ரிசர்வுக்கு வந்துடுச்சு. பெட்ரோல் போட காசு இல்லை, சாப்பிட்றதுக்கு காசு இல்லை. வீட்டில் போகிறாரு, எப்படியும் வீடு போய் சேர்ந்துட்டார். ரட்சிக்கப்படாத தாய் தகப்பன். அந்த தகப்பனார் நல்லா சிக்கன் குழம்பு வச்சு சாப்பாடு பண்ணி வச்சுருக்கிறாரு வீட்டில். கபன்னு நினைச்சுது, மணக்குது சிக்கன் குழம்பு. சாப்பாடு அப்படியே பசிக்கும், இந்த சாப்பாடுடைய மனமும் வந்து அப்படி இருக்கும், வேகமாக பசிக்கும். அல்லேலூயா. அந்த பசியோட போய் சோறை பிளேட்டில் போட்டு சிக்கனை குழம்பு எடுத்து வச்சு வந்து உட்காந்து சாப்பிட்றாரு. தகப்பன் கோபத்தோடு உள்ள வாராரு பாருங்க. இந்த மகனால் ஒரு யூஸும் இல்லை தகப்பனுக்கு. இவன் ஞாயிற்றுக்கிழமை ஆறாயிரத்துக்கு போனதுனால அவருக்கு திருப்தி கிடையாது. வந்தவர் அந்த காலால் ஒரு எத்து விட்டாரா, அந்த சிக்கன் குழம்போட பாத்திரம் மேலே வச்சு சீலிங்கில்
சிக்கன் குழம்பெல்லாம் மேலே இப்படி ஒட்டி இருக்கு, பாத்திரம் கீழே விழுது. நம்ம சிரிக்கிறோம், அந்த மனுஷன் பட்டா வேதனை. அன்றையிலிருந்து 3 நாள் புசியாமல் குடியாமல் ரூம் அடைச்சி ரூமுக்குள்ளே உட்கார்றாரு. அப்பொழுது இந்த தாயார் சொல்கிறாங்க, மகன் வேணுமா இல்லை நீர் இந்த திமிரில் இருக்க போகிறீரா? மகன் வேணும்னா பாருங்கள், இல்லாட்டா அவன் ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்லிட்டு இருக்கிறான், வட இந்தியாவுக்கு மிஷினரியாக போயிடுவான். அவனுங்களும் ரசிக்கப்படாதவன் பாருங்க, வட இந்தியாவுக்கு அவன் போகிறத தடுத்து நிறுத்தணும்னா அவனுக்கு காசு கொடுத்து ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு. அப்போது இந்த தகப்பனார் இருந்த காசை கொண்டு வந்து கொடுக்குறாரு. இவருக்கு தெரியாது காணிக்க போட்டது, காசு இல்லாதெல்லாம் என்ன செய்யாது, தெரியாது. காசை கொடுத்துட்டு தொழில் செய்ப்பா அப்படின்னு சொல்லி இப்போ அந்த கீரை பிஸ்னஸுக்காக 1 ஏக்கர் லேண்ட் வாங்குறான் 5 லட்சம் ரூபாய்க்கு. கீரை பிஸ்னஸுக்காக தகப்பனார் காசு கொடுக்குறாரு. புரட்டி எடுத்து காசு கொடுத்து 1 ஏக்கர் லேண்ட் 5 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு அடுத்த மாதத்தில் ஒருத்தர் வந்து கேட்குறாரு, இந்த லேண்டை கொடுக்குறீங்களா? 10 லட்சம் ரூபாய் தரேன்னு. எத்தனை மாதத்தில்? இந்த மனுஷனுக்கு ஏதோ புரிஞ்சிட்டு 1 மாதத்தில் 5 லட்சம் ரூபா கூட. அப்போ சொன்னால் நான் தரமாட்டேன் அப்படின்ட்டாரு. அடுத்த மாதம் வந்தான், 20 லட்சம் தரேன் அப்படின்னா. ஆமென். தரமாட்டேன்ட்டாரு. சொல்லி கடைசியில் 90 லட்சம் ரூபா. அதை கொடுத்துட்டு தான் அந்த ஆடிட்டோரியத்தை கட்டியிருக்கிறார். என் தேவன் எனக்காய் எல்லாமே செய்திடுவா, என்றாயிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் எல்லாமே செய்திடுவார், என்றாயிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே. நம்ம கையில் இருக்கிறத வச்சு தான் கணக்கு பார்த்துட்டு இருப்போம் இல்லையா? ஆமென். பட்ஜெட்லாம் போட்டு வச்சிருக்கிறோம். அல்லேலூயா. இது ஒன்றும் இல்லை பாஸ்டர், இந்த பட்ஜெட்லாம் உங்களுக்கு பெருசாக தெரியுது, ஆண்டவர் கற்ப காரியம். ஸ்தோத்திரம். எனக்கு இன்னைக்கு என் டைரி எடுத்து பார்த்தா என்ன நம்ம ஒரு நாளில் இப்படி இருந்தோமா அப்படின்னு தோணும். 2005 இந்த மாதிரி ஒரு பல்பு வாங்குற காசு இல்லாமல் எழுதி வச்சு ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஒரு பல்பு வேணும், சமையலில் போட்டிருக்கு தான் 10 பல்ப், ஒரு ஆம்பிளிஃபயர், 2 ஸ்பீக்கர், ஒரு கார்ட்லெஸ் மைக்ரோஃபோன். இப்படி நான் எழுதுனது எல்லாம் சேர்த்து பார்த்தா 1000 வெள்ளி வராது. 2005 1000 வெள்ளிக்கு அன்னைக்கு நம்ம 21 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணியிருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு இப்போ மலேசியா கிளம்பி வரும்போது சொல்லிட்டு வந்துட்டேன், அவன் சுமார் 20,000 வெள்ளிக்குள்ள பொருள் வாங்கி சும்மா வச்சுட்டு இருக்கிறாங்க. நான் போய் தான் ஜெபம் பண்ணணும். யார்கிட்ட கேட்கலாம். அவன் ஆர்டர் கொடுத்தேன். சோத்திரம் தான். வரும்போது மலேசியாவுக்கு வரணும், ஆனால் ஆண்டவர் சொன்னார் ஸ்ரீலங்கா போயிட்டு போ. அல்லேலூயா. ஃப்ளைட் டிக்கெட் பார்க்குறேன், கொச்சின்லேருந்து மலேசியா வர்றதும் ஸ்ரீலங்கா ஃப்ளைட்டில் ஸ்ரீலங்கா போய் மலேசியா வர்றதும் எல்லாம் டிக்கெட் ஒன்றா தான் இருக்குது. அல்லேலூயா. ஸ்ரீலங்காவில் போய் இறங்கி அவன் கொஞ்சம் டைம் இருக்குது, அடுத்த ஃப்ளைட்டுக்கு 8 மணி நேரம். வெளியே போய் ஒரு சர்ச்சில் ஒரு அழகாக பிரசங்கம் பண்ணி நைட்டு கூட்டத்தை முடிச்சுட்டு காலையில் வந்து ஃப்ளைட் ஏற்றி விட்டாங்க.
அந்த பாஸ்டர் 15,000 ரூபாய் ஸ்ரீலங்கா ரூபாய் கொடுத்தாரு. 15,000 ரூபாய்னா உங்கள் காசுக்கு என்ன ஒரு 300 ரிங்கிட் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, வராது. ஆமாம், ஒரு 100 ரிங்கிட் அது கூட இருக்காது. ஹல்லேலூயா. இங்கே வந்த உடனே ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு இலங்கையிலேருந்து, உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறேன் பாஸ்டர் அப்படின்னு. இலங்கையிலிருந்து எவ்வளோ தெரியுமா? ஹல்லேலூயா, 10,000 ரிங்கிட். ஆமென். சகோதரி பார்க்குறாங்க, கூர்மையாக செய்வார். உங்களுக்கும் உங்களை பார்த்து தான், உங்களுக்கு தான் கர்த்தர் வழியை திறப்பார். பயப்படாதீங்க, புது வழிகளை கர்த்தர் திறப்பார். நம்ம அங்கே சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துட்டு தான் வந்திருக்கிறோம். இங்கே வந்து லேண்ட் ஆகிறதுக்குள்ள காசு அங்கே செட்டில் ஆயிடுச்சு. செய்வார், செய்வார், மகிமையாய் நடத்துவார், மேன்மையாய் நடத்துவார். பூமி எங்கும் எந்த ஜாதி இடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். இனி ஒன்று சொல்கிறேன், சொல்லாமல் இருக்கவும் கூடாது. நீங்கள் யோசிச்சு கொடுக்குறீங்கன்னா யோசிக்காமல் கொடுக்குற ஆட்களை எழுப்புவார். உங்கள் பாஸ்டர் இப்படியெல்லாம் பேச மாட்டார். அவர் உங்களை பாராட்டிட்டு தான் இருப்பார். ஆனால் நான் சொல்ல வேண்டியது சொல்லிடுவேன். ஹல்லேலூயா. சிங்கப்பூரில் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சிங்கப்பூர் டாலர் கொண்டு வந்து போடுறாங்க, எனக்கு தெரியுது, கண்ணீர் வடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. உண்மைதான், நானும் அப்படி தான். ஜனங்கள் கொண்டு வந்து போடும்போது நம்ம கஷ்டமாக தான் இருக்கும். ஹல்லேலூயா. இந்த இல்லாத ஆட்கள் கொடுப்பாங்க பாருங்கள், உண்மையாக கண்ணீர் வடிச்சிருவோம். இருக்கிறவங்க கொடுக்க மாட்டாங்க பாருங்கள், கண்ணீர் வடிக்க மாட்டேன், சிரிப்போம் பார்த்து. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இருக்கிறவங்க கணக்கு பார்த்து தான் கொடுப்பாங்க. இல்லாத ஆட்கள் எல்லா மீட்டிங்கும் கொடுப்பாங்க, எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த கூட்டத்தை தவிர உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கூட்டத்தை கர்த்தர் எழுப்பி கொண்டிருக்கிறார். அந்நிய புத்திரர்கள் எழும்பி உன்னுடைய மதிலை கட்டுவார்கள். எகிப்தின் சம்பாத்தியம், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம் உன்னிடத்துக்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். நீங்கள் கேரளாவுக்கு வரணும், இந்தியாவுக்கு வரணும், எங்களுடைய சபையை பார்க்கணும், எங்களுடைய வீட்டை பார்க்கணும். பொறாமைக்காக அல்ல, கர்த்தர் செய்வாருங்கிறதற்கு சாட்சி. நீங்கள் வராட்டா வந்திருக்கிறவங்க நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. ஜோகூரில் யார்ட்டையாவது ஃபோன் பண்ணி கேட்கணும். பாஸ்டர் சதீஷ் எல்லாம் நாங்கள் ஒன்றும் இல்லாத இந்த நேரத்துலேயும் வந்திருக்கிறாரு, இப்போது வந்திருக்கிறார். பாஸ்டர் பேட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அப்படி கேட்டால் சொல்லுவாங்க எப்படின்னு சாட்சியை. 2020 கொரோனா ஆரம்பிக்குது. சோத்திரம். எனக்கு நிறைய காசு தேவை. அந்த டைம், அந்த கொரோனா டைம் முன்னால் தான் யூஎஸ் போயிட்டு வந்திருக்கிறேன். யூஎஸ் போய் என் கையில் நிறைய காசு ஆண்டவர் தந்திருக்கிறார். ஊழியத்து நிமித்தமாக ஆண்டவன்கிட்ட சொன்னார், இது ஃபுல்லாக ஊழியத்துக்குரிய காசு. நான் இங்கேருந்து போகும்போது எங்களுக்கு சொந்தமாக வீடு இல்லை, சர்ச்சினுடைய வீட்டில் தான் இருக்கிறோம். எடுக்கலாமா பாஸ்டர்? டைம் எடுக்கலாமா? எடுக்கலாம். நீங்கள் உட்காருதீங்களா? இம்பார்ட்டேஷன் நடக்குதுயா? கால் வலிக்குதா பாருங்க. இல்லை பஸ், ஆனால் நீங்கள் பெற்றுக்கொள்ளணுமே. ஹல்லேலூயா. நீ இவர் கொஞ்சம் பெற்றுக்கட்டும். ஹல்லேலூயா. சரி, வீடுலாம் சொந்தமாக வேணும்னு ஆசைப்படல. சபையோடு கூட மேலே சபை கீழே வீடு இப்படியெல்லாம் தான் இருந்துச்சு. இது போதும் நினச்சோம். ஆனால் திடீர்னு ஒரு நாள் சில காரியங்கள் வந்தபோது ஆண்டவர் பேசினார். சொந்தமாக 2 பிள்ளைங்க வளர்ந்து வந்துட்டுருக்குறாங்க, தேவை, நல்ல வீட்டை தருவார்.
இன்னைக்கு பயங்கரமான ப்ராபஸ் இதெல்லாம். அல்லேலூயா. இந்த சபையிலேயே உங்க பாஸ்டருக்கு தான் பெரிய வீடு இருக்க போகுது. பங்களா. செய்வார் செய்வார். நம்மளை ஆசீர்வதிக்காம வேற யாரை ஆசீர்வதிக்க போறோம்? சாதாரண உலகத்தில் இருக்கிற ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரா? நல்ல ட்ரெஸ் போடணும்னு நினைக்கிறாரா? நல்ல செருப்பு போடணும்னு நினைக்கிறாரா? நல்ல ஸ்கூலில் படிக்கணும்னு நினைக்கிறாங்களா? நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு நினைக்கிறாங்களா? அப்படின்னா நமக்காய் உயிர் கொடுத்த பரம பிதா பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்குள் உங்களை மேன்மையாக வைப்பார். அப்பொழுது நான் அமெரிக்கா போகும்போது நினச்சிட்டு போகிறேன், இந்த தடவை வரக்கூடிய வருமானத்தில் வீடை கட்டிடணும். போன உடனே அங்கே ஒரு பெரிய பங்களா தான் எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய சகோதரனை, மலையாளி. அவங்க வீட்டில் பேஸ்மெண்ட் அதே பெருசாக இருக்கும், ஒரு 6வது நடத்தலாம், நம்ம பூமிக்கு கீழே. அல்லேலூயா. பேஸ்மெண்ட். அல்லேலூயா. அதில் உட்காந்து அதில் ஜிம் வசதி எல்லாமே இருக்கும். அதில் ஒரு தனி கிச்சன் இருக்கும். ஏன்னா இந்த மீன் குழம்பெல்லாம் வச்சா மேலே வச்சா வீடு ஃபுல்லாக ஸ்மெல் வரும், கீழே வச்சா வெளியே இருந்து அப்படி வெளியே போயிடும். அப்படி அல்லேலூயா. ஆனால் நான் உட்காந்து முழங்கால் போட்டு உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்குறேன். இதுவரைக்கும் நீ சாட்சி சொல்லியிருக்கிற கர்த்தர் என்னை நடத்தினார், கர்த்தர் என்னை போஷித்தார், கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். சரி, அமெரிக்காக்காரங்க இங்கே வந்து மினிஸ்ட்ரி செய்து காசு கிடச்சி அந்த காசில் நீ வீடு கட்டினா என்ன சாட்சி சொல்லுவ அப்படின்னாரு. அம்மா ஆண்டவர் இருக்கிறாரு பாருங்களே, சில நேரத்தில் எடக்கு முடக்கா கட்டுவார். அப்போ நான் சொல்லுவேன், நான் 2019 வருஷம் அது, ஆண்டவரே இந்த மாதத்தில் அமெரிக்காவுக்கு ஆண்டவர் வழியை திறந்தார். அமெரிக்காவுக்கு வந்தேன், 2 மாதம் ஊழியம் செஞ்சேன். அதில் கிடச்ச காணிக்கையில் என்ன கட்டினேன்? இப்போ அடுத்த கேள்வி கேட்குறாரு, நீ இப்படி சாட்சி சொல்லும்போது எனக்கு மகிமையாக இருக்குமா அமெரிக்காக்காரனுக்கு மகிமையாக இருக்குமான்னு. நான் கர்த்தர், நான் மாறாதவர், என் துதியை வேற நோக்கு, என் மகிமையை விக்கிரகங்களுக்கும் கூட. மனுஷன் ஆனாலும் அவன் விக்கிரகம் தான். ஆமென். 2 நாள் காணிக்க தந்துட்டாங்கன்னா 3ஆவது நாள் அவங்கள பார்த்தோன்னா அது காக்கா, ஆண்டவர் அடைச்சிடுவார், பின்ன வராது. அல்லேலூயா. கர்த்தரை தவிர வேற யாரையும் நம்ம சார்ந்து கொள்ளக்கூடாது. ஆமென். எந்த மில்லியனர் வந்து காசு தந்தாலும் மில்லியனர் நமக்கு பெரிய ஆள் கிடையாது. நீரே பாண்டிங்களே, என் பலனாகிய கர்த்தாவே. ஓ, பாடணும் போல இருக்கு, டைம் போயிடும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்போ வந்து அந்த காசு ஃபுல்லாக கர்த்தருடைய ஊழியத்துக்கு செலவாக்கிட்டேன். கையிலையும் காசு இல்லை, எல்லாம் காலியாச்சு. அந்த டைம் பார்த்து கொரோனா வருது, சபையும் மூடியாச்சு. என்ன செய்யறது? ஆனால் வீட்டில் சும்மா இருக்கும்போது தான் வேலையை தொடங்கினா ஆண்டவர் வீடை கட்டு அப்படிங்கிறார். அல்லேலூயா. கையில் ஒன்றும் இல்லை, வீடை கட்ட கர்த்தர் சொன்னால் மீதி எல்லாத்தையும் தருவார். வேலையை ஆரம்பித்தோம். அவன் ஒரு ஜூம் மீட்டிங்கில் பேசுனா 2500 வெள்ளி. ஒரு ஜூம் மீட்டிங்கில் 1/2 hour பேசினது கிடச்சிருக்கு. என்ன பாஸ்டர், கிடைக்காதா? வெள்ளினோன்னா மலேசியாவிலேருந்து வந்துன்னு நினைக்காதீங்க, நான் உங்களுக்கு புரியறதுக்காக மலேசியா வெள்ளினேன். அல்லேலூயா. கர்த்தர் எதை செஞ்சாருன்னு தெரியல. ஒரு ஜூம் மீட்டிங்கில் பேசினதுக்காக ஆமென் 5 மாதம் எனக்கு தொடர்ந்து ஆப்பிரிக்கா அனுப்பியிருக்கிறாங்க. ஆமென். டிவி ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு. ஒரு டிவி ப்ரோக்ராமுக்கு
ஆமேன். இந்திய காசு 5000 ரூபா 6.5 மணி நேரத்துக்கு. மாதத்துக்கு 25,000 ரூபா ஆகும். ஆமேன். ஆனால் கர்த்தர் நடத்திட்டு தான் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த டிவி ப்ரோக்ராமை பார்த்துட்டு ஒரு தாய் கூப்பிட்டாங்க, எனக்கு ஒரு இட பிரச்சனை இருக்குது, அது பெரிய சாட்சி, அதில் விற்க முடியாமல் இருக்குது பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்கன்னு. ஜெபம் பண்ணி அடுத்த நாளில் இடம் வித்துருச்சு. அவங்களுக்கு உடனே ஒரு எண்ணம், எனக்கு காணிக்க கொடுக்கணும்னு. ஆமேன். சோத்திரம். அந்த அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, பாஸ்டர் காணிக்க எடுத்து வச்சுருக்கிறேன், வந்து வாங்கிக்கொள்ளுங்க, எனக்கு பேங்கில் எல்லாம் போய் இது போட தெரியாது, அதனால் நீங்கள் வருவீங்களா அப்படின்னு. அது ஒரு வெள்ளிக்கிழமை காலையில். வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் எங்கள் சபையில் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடக்குது. அப்போது நான் அம்மாட்ட சொன்னேன், இந்த வர்றம்மா, ஏன்னா காசு இல்லை, காணிக்க தராங்களே. ஆமாம், இந்த மத்தியான நேரத்தில் போயிட்டேன்னா ஃபாஸ்டிங் மத்தியானம் 12:30 1 மணிக்கு முடியும். 1 மணிலேருந்து அடுத்த மீட்டிங் 6 மணிக்கு தான். இதுக்கு இடையில நான் போயிட்டு 1 மணி நேரம் போய் வாங்கிட்டு 1 மணி நேரம் 3 மணி நேரம் கால்குலேட் பண்ணிட்டேன். அந்த அம்மாட்ட காலையில் சொல்கிறேன், நான் மத்தியானம் வந்து என்ன செய்கிறேன், வாங்குகிறேன். நம்ம ஆண்டவர் இடக்கு முடக்கா கேட்பாரு, தெரியும் பாருங்களா. நான் வந்து முழங்கால் போடுறேன், ஆண்டவர் கேட்குறாரு, யாரும் காணிக்க தருவாங்கன்னு சொன்னால் 3 நாள் ஃபாஸ்டிங் கடையிலையும் போய் வாங்குவியோ? ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் ரொம்ப பயங்கரமானவர். நான் முட்டி போட்டு சொன்னேன், வேண்டாம் ஆண்டவரே, நான் போக மாட்டேன், இது முடிச்ச பிறகு செய்கிறேன், கர்த்தர் நீங்கள் அனுமதிக்கிறீன்னா போகிறேன், இல்லாட்டா அந்த அம்மாட்ட காணிக்க வேண்டான்னு சொல்லிடுறேன் அப்படின்னு. நான் மத்தியானம் வந்து சொன்னேன், அம்மா எனக்கு இன்றைக்கி வர முடியாது, ஃபாஸ்டிங் முறை நடந்துட்டுருக்கு, நான் முடித்த பிறகு என்ன செய்கிறேன் பாரு. இந்த அம்மா என்ன செய்திருக்காங்க, 50,000 ரூபா எடுத்து வச்சுருக்குறாங்க தரக்காக. நான் இந்த மத்தியானம் போக மாட்டேன்னு சொன்னதுனால இவர் கொஞ்சம் கெட் வயிற்றுள்ள ஆள் போல், தலக்கணம் முடிஞ்ச ஆள், அதனால் 25 இவருக்கு கொடுப்போம், 25 இன்னொரு ஆள் கொடுப்போன்னு 25க்கு செக் எழுதிட்டாங்க. ஹல்லேலூயா. நான் திங்கக்கிழமை போய் வாங்கினேன் 25,000 ரூபா செக்கு. 25,000 வாங்கி எங்கள் பேங்கில் கொண்டு வந்து போட்டால் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை, கலெக்ஷன் ஆக மாட்டேங்க. அம்மா, நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம கலெக்ஷன் ஆனால் பார்ப்போம், நான் சொல்லிட்டேன், ஆமேன், ஆகாட்டா போட்டுருவோம். ஆனால் இந்த அம்மாவுக்கு இருக்க முடியலை, அங்கே அட்டாக் வர்ற மாதிரி மனசில் குழப்பம், நமக்கு தெரியாது பாருங்க. இந்த அம்மா ஃபோன் பண்ணி கேட்குது, காசு கிடச்சா பாஸ்டர், கலெக்ஷன் ஆகிட்டா. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, அம்மாவுக்கு ப்ரெஷர் அங்கே ஏறுது. 3ஆம் நாள் சொன்னாங்க, அம்மா நீங்கள் அதை திரும்ப வாங்கிட்டு என்ன டைம் இருந்தால் வந்து பாருங்கள் அப்படின்னு. நான் திரும்ப போகிறேன், 25,000 ரூபாய்க்குள்ள செக்கை வாங்கிட்டு திரும்ப போகிறேன். இந்த போய் வர்றதுக்கு இப்போ நமக்கு 500 ரூபா 1000 2,000 ரூபா ஆயிடுச்சு. ஆளுங்க போனோடனே அம்மா இந்த செக்கை வாங்கி கிழிச்சு போட்டு 50,000 ரூபாய்க்கு 1,00,000 ரூபா கையில் எடுத்துருந்தாங்க. அம்மா சாட்சி சொன்னாங்க, நீங்கள் ஏதோ ஹெட் வெயிட்டுள்ள ஆள் அப்படின்னு நினச்சிட்டேன் பாஸ்டர், அதனால் உங்களுக்கு தரும்படி நான் பொருத்தனை பண்ணது 50, அதை தராமல் 25 ஆக்கிட்டேன் பாருங்கள். ஆண்டவர் அடைச்சிட்டாரு. ஆண்டவர் என்கிட்ட பேசினார். தேவன் செய்வார். உண்மையாக இருந்தால், கர்த்தரை பிடிச்சு கொண்டால், இதுதான் உங்களுக்கான வசனம். பூமி எங்கும் எந்த ஜாதி இடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்யை காண்பாங்க. ஒரு ஃபைனான்ஷியல் பிரேக் த்ரூ இன்னைக்கு உண்டாக போகுது. வானங்கள் திறக்க போகுது. கர்த்தர் சொல்கிறத செய்ய ஆரம்பிங்க. அந்த பேதுரு, ஆமேன், லூக்கா 5:5 ஆண்டவரே ராம் முழுவதும் பிரயாசப்பட்ட ஒன்றும் அகப்படலை, ஆனாலும் உடைய வார்த்தையின்படியே வலையை போடுறேன்னு போட்டான் பாருங்க, நிரம்பிருச்சு. நிரப்ப போகிறார், களஞ்சியங்களை நிரப்ப போகிறார். சிங்கப்பூரில் வேலை செய்கிறவங்களை நிரப்ப போகிறார். மலேசியாவில் வேலை செய்கிறவங்கள அதை விட நிரப்ப போகிறார். ஆமேன். வேலை இல்லாதவங்கள அதை விட நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. ஆமேன். பொறாமை இல்லாட்டா இதுக்கு நீங்கள் கை தட்டி தான் ஆகணும். ஏன்னா ஆமேன், சோத்திரம், பாஸ்டர் கணக்கு நீங்கள் வச்சுருக்கணும், இந்த சர்ச் வேலைக்கு யாரெல்லாம் கொடுக்குறாங்கன்னு. கடைசியில் பாருங்கள்,
சிங்கப்பூரில் வேலை செய்தவங்கள விட அதிகம் மலேசியாவில் வேலை செய்தவங்க கொடுத்துருப்பாங்க. மலேசியாவில் வேலை செஞ்சவங்கள விட வேலையே இல்லாதவங்க அதிகம் கொடுத்துருப்பாங்க. கணக்கு பார்த்துட்டு சொல்லணும் பாஸ்டர். ஹல்லேலூயா. ஏதோ இங்கே நடக்க போகுது, இன்னைக்கு ஏதோ இன்றைக்கு நடக்க போகிறது. சோத்திரம். பாருங்க, எத்தனை செய்தியை மனசில் நினச்சி இப்படி பேசி முடிக்க முடிய மாட்டேங்குது. பூமி எங்கும் எந்த ஜாதி இடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாகவும் செய்வேன். பிரதர், கவலைப்படாதீங்க, புதிய வழி திறக்க போகுது. இந்த இருதயத்தை கதை பார்க்கிறார். நெருக்கப்படுறீங்க, ரொம்ப ப்ரெஷர், ரொம்ப குழப்பம், கேள்விக்குறிகள் நிறைய ஆண்டவருக்காக ஓடணும், நிறைய ஆண்டவருக்காக செய்யணும். ஆனால் கை இன்னைக்கு வெறுமையாக இருக்கு. கர்த்தர் நிரப்ப போகிறார். எப்படி ஆண்டவரே, என்ன செய்வ ஆண்டவரே? முன்னும் பின்னும் நெருக்கி உங்களுடைய கரத்தை என் மேல் வைக்கிறீர். இன்றைக்கு அடைக்கப்பட்ட வாசக துறக்கப்படுகிறது. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக ஒரு அற்புதத்தை செய்வார். இன்றைக்கே சிவன் சொல்றாரு, இன்றைக்கே சிவன் சொல்வார். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கை மாறும். வாழ்க்கையில் ஒரு மேன்மையை கர்த்தர் தருகிறார். ஒரு ராஜ போஜனம் உனக்கு காத்திருக்கிறது மகனே. ராஜாக்களோடு அதிபதிகளோடு கூட நீ பந்தி இருக்கத்தக்கதாக உன் தலையை கர்த்தர் எண்ணெயால் எனக்கு அபிஷேகம் பண்ணுகிறார். உன்னுடைய பாத்திரம் நிரம்பி வழியும். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நீ அறியாத ஒரு புதிய வழியில் கர்த்தர் பயணம் பண்ண செய்ய போகிறார். ஒரு புது பாதை உனக்காக திறக்கப்பட போகிறது. அடைக்கப்பட்ட கதவுகள் இயேசுவின் நாமத்தினால 2026 இந்த ஜூலை 26 ஜூலை 26 உனக்கு அற்புதத்தினுடைய நாள். உன் டைரியில் எழுதி வச்சிருக்கணும் இந்த நாள். இன்னைக்கு வந்திருக்கிற அத்தனை பேரோடு ஆண்டவர் பேசுகிறார். 26/7 பூரணம் 26/7 அற்புதங்கள் நடக்கிற நாள். இங்கே அறியாத வழிகள் திறக்கப்படுகிற நாள். ஹல்லேலூயா. சிலருடைய திருமணங்கள் நடக்க போகுது. வயசாயிற்று, ஏஜ் ஆயிற்று. இந்த சபையில் வந்திருக்கிற சிலருடைய திருமணங்கள் நடக்க போகுது. சீக்கிரமாக நடக்க போகுது. திருமணத்தினுடைய வழிகளை கர்த்தர் திறக்க போகிறார். சிலருக்கான பயணங்கள் உண்டாக போகிறது. வெளிநாடுகளுக்கான பயணங்கள், விசா ஸ்டாம்பிங் செய்யப்பட போகிறது. எஸ், ஹல்லேலூயா. சிலர் வாடகை வீட்டில் இருக்கிறீங்க, வீடு இல்லாமல் கஷ்டப்படுறீங்க, நெருக்கப்படுறீங்க. புதிய வீட்டை கர்த்தர் தரப்போகிறார். ஓ ராபா சந்தல ரிகதரதனமன கபலபரபோஷியால ரதனமன. ஹல்லேலூயா. சிலருடைய கையில் புது கீ புதிய காடிகள். ஹல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற இந்த 5 மாசத்துல அநேக காடிகள் பிரதிஷ்டை பண்ணுவீங்க, ஜெபம் பண்ணுவீங்க. ஹல்லேலூயா. ஆமென். கார் வாங்கி பிரதிஷ்டை பண்ணும்போதெல்லாம் நல்ல ஒரு காணிக்கை கொடுக்கணும். சும்மா ஜெபம் பண்ணிட்டு வெறுமையாக விட்டுறக்கூடாது. வீடை வாங்கி பிரதிஷ்டை பண்ணும்போதெல்லாம் ஊழியக்காரங்களை நல்லா கனம் பண்ணணும். சொல்கிற புரியுதா? பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும்போது மேக்கப்புக்கு செலவு பண்ணுறதை விட குறைவாக இருக்கக்கூடாது காணிக்கை. சொல்கிற புரியுது? ஆண்டவர் பேசுகிறாரு. பெருசாக கொடுத்துட்டோன்னு நினைக்கிறோம், ஆனால் மேக்கப்புக்கு எவ்வளோ கொடுத்துருக்கீங்க? உண்மைதானா? எனக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவர் பேசுகிறாரு அப்படியே. ஹல்லேலூயா. அதை மேக்கப்புக்கு செலவு பண்ணுறதை விட கர்த்தர் மோசமானவரா? பெருசாக கொடுத்துட்டோன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு ரிங்கிட்டுக்கு ஒரு ஐஸ் வாம் கூட இல்லை இன்னைக்கு. அதை கொண்டு வந்து உள்ளே போடுறீங்களே, அவ்வளோ பிச்சைக்காரன் ஆண்டவர். மன்னிச்சிருக்கேன், ஆனால் நம்ம சிந்திக்கணும். ஹல்லேலூயா. ஒரு ரிங்கிட்டெல்லாம் பிள்ளைங்க கையில் கொடுத்து காணிக்கை போடுங்கன்னு சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு நேரம் சாப்பாடுக்கு 10 ரிங்கிட்டு கிடைக்குதா? கூட்டு போகிறாங்க 35, 40, 50 வெள்ளி அப்படின்னு எழுதி போட்டிருக்காங்க. 10 ரிங்கிட்டு இன்றைக்கும் போடுறோம் காணிக்க. இந்த சாப்பாடை தந்தவர் யாரு?
அவன் வாழ வைக்கிறவர் கர்த்தர். நான் எங்கேயும் காணிக்கை குறித்து பேசுறதில்லை, ஆனால் இன்னைக்கு பேச வைக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை கனம் பண்ணணும். உன் பொருளாலும் உன்னுடைய விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன்னுடைய கனஞ்சியங்க பூரணமாய் நிரம்பும். உன்னுடைய ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் பாய்ந்து ஓடும், புரண்டு ஓடும். ஹல்லேலூயா. உன்னுடைய தசம பாகங்களை எல்லாம் எங்கே கொண்டு வா? பண்டசாலை கொண்டு வாங்க. அதனால் நான் உங்களை ஆசீர்வதிப்பானோ இல்லையோ என்று என்னை சோதித்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை மாறும். பக்கத்தில் 2 பேரை தட்டி சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது. ஹல்லேலூயா. ஜோகர் பார்லையே அதிகம் கர்த்தருக்கு விதைக்கிறவங்க நீங்களா மாறணும். ஆமென். நிறைய சபைகளை கட்டி கொடுக்கணும். இந்தியாவில் சபையை கட்டி கொடுக்கணும். ஆமாம், பாகிஸ்தானில் கட்டி கொடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு ஈஸிங்கிறது பாகிஸ்தானுக்கு போகிறதுக்கு. அதில் மியான்மரில் போய் கட்டி கொடுக்கணும். சுவிசேஷம் எட்டப்படாத தேசத்தில். ஆமென். ஹல்லேலூயா. பொருத்தனை பண்ணுங்க. கர்த்தர்களை ஆசீர்வதித்தா ஒரு சபையை இந்த தேசத்துக்கு கட்டி கொடுப்பேன். ஹல்லேலூயா. பூமியில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டாம், பூச்சியின் துருவும் அழிக்கும். பரலோகத்தில் சேர்த்து வைப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? அப்படியே கையை வைத்துக்க. மறுபடியும் இந்த கை உடன்படிக்கை பண்ணும்படி கர்த்தர் இறங்கி வருவாராக. அந்த வலது கையை மட்டும் உயர்த்தி, ஏசப்பா இந்த கையை அம்மா கையில் கொடுக்குற ஆண்டவரே, என்கிட்ட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறீங்க. இயேசு இங்கே வந்திருக்கிறார். அவருடைய மகிமையும் பிரசன்ன இந்த ஆலயத்தை மூடுகிறது. ஓ, அவருடைய வலது கை ஆண்டவர் பிடிக்கிறார். தோளை கர்த்தர் பிடிக்கிறார். ஃபீல் ஃப்ரீ. கொஞ்சம் நேரம் உங்களை விட்டு கொடுத்துருங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க. உங்களுடைய ஊழியர் இங்கே முழங்கால் படிட்டு இருக்கிறார். உங்களுக்கு என்ன தோணுதோ, ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறாரோ அதை செய்ய ஆரம்பிங்க. நான் பார்க்குற உடன்படிக்கை பண்ணும்படி இயேசு இங்கே இறங்கி வந்திருக்கிறார். பரலோக தேவனுடைய மகிமை இங்கே இறங்கி வந்திருக்கிறது. இயேசு உங்கள் வலது பக்கத்தில் நிற்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. இங்கே வந்திருக்கிற இந்த பிள்ளைகள் தரிசனங்களை பார்ப்பாங்க. முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் Yes, Lord. Yes, Lord. Ura baba baba karoshiala rakatunia karadala mana ribalia duraka shiala ria de nakatunia karashiala radana mana udala rakatunia radana mara shibaloru dunia karadana mana bara udara karashandala radana mana. சில கையில் திறவுகோல்களை கத்த தருகிறார். சில கையில் இயேசுவின் ரத்தம் வந்து விழுகிறது. சில கையில் உடன்படிக்கையின் அடையாளமாக இயேசுவின் ரத்தம் உங்களுடைய கையில் வந்து விழுகிறது. சில கைகளில் ஹல்லேலூயா சில திறவுகோலை கத்த தொடுகிறார். பெற்றுக்கொள்ளுங்க. உங்களை விட்டுருங்க. ஆண்டவர் என்ன சொல்றார் அதை செய்யுங்க. இந்த கொஞ்ச நேரம் தான் பரிசுத்த ஆவியார் உங்களை ஆளுகை செய்யட்டும். ஆமென். அவர் வந்துட்டா, அவருடைய பிரசன்னம் வந்துட்டா வியாதிகள் சுகமாகும். இந்த பாசி என்ன பார்த்து ஒண்ணுமே சொல்லலை, அப்படி இல்லை. கர்த்தர் இங்க வந்திருக்கிறார். அவ தொட்டா போதும். ஹல்லேலூயா. சிலருடைய உள்ளான உறுப்புகளுக்குள்ள சுகம் உண்டாகிறது. சிலருடைய பித்த பைகளில் சுகம் உண்டாகிறது. சிலருடைய கர்ப்ப பைகளில் சுகம் உண்டாகிறது. வருடங்களாய் மாதங்களாய் இருக்கிற ஆமென் அந்த ஹல்லேலூயா இரத்த போக்கு ப்ளீடிங் சுகமாகிறது. receive the healing right now. ஓ, எவ்வளவு மருந்து சாப்பிட்டாச்சு. டாக்டர் ஆபரேஷன் சொல்லி இருக்கிறார் உனக்கு. ஆமென். உன்னுடைய யூட்ரஸ் எடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உனக்கு சுகத்தை தருகிறார். இயேசுவின் நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள். சுகம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. கர்த்தரை கனம் பண்ண ஆரம்பிங்க. இயேசுப்பா நன்றி என்று சொல்லுங்க. வாயை திறந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. இந்த ஆலயம் முழுவதும் மகிமை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய அக்கினி இறங்கி வருகிறது. எளிமை நிக்கலாம். முழங்கால் படியிடலாம். ஆவியானவரே மகிமையின் ஆவியானவரே, வல்லமையின் ஆவியானவரே, பரிசுத்தமுள்ள தெய்வமே, கனத்தை தொடுகிறதற்காய் நன்றி. ஓ, இந்த சகோதரன் மேல ஒரு அபிஷேகம், இந்த சகோதரி மேல ஒரு அபிஷேகம், இந்த தாய் மேல ஒரு அபிஷேகம், இந்த தகப்பன் மேல ஒரு அபிஷேகம். ஹல்லேலூயா. அபிஷேகம் நதியாய் இறங்கி வருகிறது. கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, நீச்சல் ஆழத்துக்குள்ள கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. தடைகளை நீக்கி போடுகிறவர் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக வந்து இருக்கிறார். ஓ, ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற வார
மண்டல பொல்லாத ஆவிகள் கட்டப்படுகிறது. சில சாபங்கள் பிரேக் ஆகிறது. சில பாரம்பரிய வல்லமைகள் நிர்மூலமாகிறது. இருளின் அதிகாரங்கள் கட்டப்படுகிறது. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் உண்மையில ஒரு அபிஷேகம் தேவ அக்கினி இறங்கி வருகிறது. மகளை பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். Receive the anointing of the Holy Spirit. கையை தட்டுறவங்க நல்ல கையை தட்டி அந்நிய பாஷைகளில் கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கலாம். ரகா தர தல ரகதர தல ரகதர தலமர உடபர பர 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 ஷபல பர பல 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 உரபல பல 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 துரபல பர பல 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 உடக்கபல பல 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 துரபல பர பல 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 உடபர பல 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 பல. ஹல்லேலூயா. வயிற்றில் இருக்கிற வலிகள் சுகமாகிறது. வயிற்றில் இருக்கிற மூச்சு பிடித்த மாதிரி ஒரு நரம்பு மண்டலத்தை பாதித்திருக்கிற வியாதியை கர்த்தர் சுகமாக்குகிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு ஒரு புதிய வழியை கர்த்தர் திறக்கிறார். புதிய வாசல்களை கர்த்தர் திறக்கிறார். ஆண்டவர் இறங்கி வந்து உடன்படிக்கை பண்ணுகிறார். பூமி எங்கும் எந்த ஜாதியிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். அம்மா முன்னால வாங்கம்மா. எஸ், நீங்க தான் முன்னால வாங்க. எஸ், நீங்களும் வந்துருங்க. எஸ் லார்ட். இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். என்கிட்ட ஆண்டவர் சொல்ல சொன்னார், இந்த மகளை நான் நேசிக்கிறேன்னு சொல்லு. ஹல்லேலூயா. 2 காரியத்தை எதிர்பார்த்து இன்னைக்கு இந்த ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க. இயேசு உங்களை தொடுகிறார். வல்லமை உங்களுடைய சரீரத்தில் இறங்கி வரும்.